அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 447வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு அங்கக சான்றளிப்பு வழிமுறைகள், அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் பை NPOP என்ற தலைப்பில் இன்று கருத்துக்கள் வழங்கப்பட உள்ளன. வேளாண்மை உற்பத்தியில் நாம் தன்னிறைவு அடைந்துவிட்ட போதிலும் பாதுகாப்பான நஞ்சற்ற சுகாதாரமான உணவை அடையும் நிலையை எட்டவில்லை என்றே கருத தோன்றுகிறது. இது தொடர்பாக உலகெங்கிலும் அபயக்குரல் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் நம் நாட்டிலும் அதன் எதிரொலி வலிமையாக எழுப்பப்பட்டு வருகிறது. நிலத்தை பண்படுத்துவதில் ரசாயனம், நாற்றங்காலில் ரசாயனம், உரங்களில் ரசாயனம், பூச்சி பூஞ்சன நோய்களை கட்டுப்படுத்திட ரசாயனம், அறுவடைக்கு முன் ரசாயன தெளிப்பு, அறுவடைக்கு பின்னர் ரசாயனம், சேமிப்பு கிடங்கில் ரசாயனம், பதப்படுத்துதலில் ரசாயனம் என அனைத்து வேளாண் சார்ந்த பணிகளிலும் நஞ்சை உணவில் கலந்து உற்பத்தி பொருளை நஞ்சாக்கி சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தி தீவனை செய்து வருகின்றோம் என்றால் மிகையாகாது. கண்மூடித்தனமான மருந்து பயன்பாடே இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது சில ஆண்டுகளாக இயற்கை விவசாய மற்றும் அங்கக வேளாண் முறைகள் அரசாலும் சமூக ஆர்வலர்களாலும் முன்னிலைப்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர்கானிக் ஃபார்மிங் பை நேஷனல் புரோகிராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் என்ற தலைப்பில் தகவல்கள் மற்றும் கருத்துரைகள் வழங்கப்பட்டு விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் டாபி சைலஸ் அவர்கள். டாக்டர் டாபி சைலஸ் அவர்கள் முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர் ஆவார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியை சார்ந்த இவர் தற்போது கோவையில் வசித்து வருகிறார். 1982ஆம் ஆண்டில் பிஎஸ்சி விவசாய பட்ட படிப்பினையும் 1984ஆம் ஆண்டு விவசாய முதுகலை பட்ட படிப்பையும் அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் படித்த இவர் பின்னர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை முடித்து 36 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையிலும் விதை சான்றளிப்பு துறையிலும் அதைத் தொடர்ந்து விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறையிலும் பணிபுரிந்து அதிகாரி ஆவார். வேளாண்மை துறையில் வேளாண்மை அலுவலராக பணி சார்ந்த இவர் விதை சான்றளிப்பு துறையில் விதை ஆய்வாளராகவும் அதன் பின்னர் அங்கக சான்றளிப்பு துறையாக மாற்றம் ஏற்பட்ட போது அந்த துறையை புதிதாக உருவாக்கிய குழுவில் அங்கம் வகித்து அந்த துறையை செம்மனை வழிநடத்தி சென்ற அதிகாரியும் ஆவார். அந்த துறையில் அதன் பின்னர் இவால்வேட்டர் எனப்படும் மதிப்பீட்டாளர் என்ற மாநில அளவிலான அலுவலராக பணிபுரிந்த இவர் பழக்கத்துக்கு இனியவர், எனது நண்பர். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். Dr. Silas, please. Yes, thank you. Thank you very much, Joe, for the nice introduction. I welcome all the participants, friends, for this presentation. இப்போ நம்ம ஆர்கானிக் இன்னைக்கு என்னால் ரொம்ப தமிழில் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியாது. சில இதெல்லாம் இங்கிலீஷில் தான் நான் பண்ணுறேன், அதுக்கு என்ன மன்னிக்கணும். மோஸ்ட்லி இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்னு நினைக்கிறேன். But I'll try to explain maximum to the best of my ability. Thank you. Shall we start the presentation, Joe? Yes. So organic certification. In the organic certification, it is a system for quality assurance initiative. Normally, இப்போ certification சொல்றது ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு ப்ராசஸை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணி அதை அஷ்யூர் பண்றோம், இதுல நல்லா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் டு அஷ்யூர் குவாலிட்டி, டு ப்ரிவென்ட் ஃப்ராட் அண்ட் ப்ரமோட் காமர்ஸ் பேஸ்ட் ஆன் அ செட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் எத்திக்ஸ். இதுல இந்த ஸ்டாண்டர்ட்ஸும் எத்திக்ஸும் உள்ள வருது. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஃபார் producers of agricultural food and fiber commodities and medicinal and herbal plants and the plant products. This certification is offered for
cultivated plants, cultivated products, as well as wild harvested products from the forest. So இதுதான் basically ஒரு organic certification. It is a quality assurance program, quality assurance initiative தான். இது வந்து எதுக்கெல்லாம்னா ஃபுட் கிராப்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணலாம், ஃபைபருக்கு பண்ணலாம், ப்ராசஸ்டு ப்ராடக்ட்ஸுக்கு பண்ணலாம், மெடிசினல் ஹெர்பல் பிளான்ஸ் பண்ணலாம், அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராடக்ட்ஸுக்கு பண்ணலாம், அதுக்கப்புறம் எக்கோ கல்ச்சர், எல்லா ஃபைபர்ஸ் லைக் காட்டன் அண்ட் ஆல் எல்லாமே சர்டிஃபை பண்ண முடியும். இன்னைக்கு இதுல வந்து ஒரு பெரிய லீப் we have taken India for the world. Next slide. இதுக்கு ஏன் இந்த சர்டிஃபிகேஷன் பண்றோம்? இன்னைக்கு சர்டிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட். இட் இஸ் ஜஸ்ட் a third party assurance. இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, ஒரு கன்சியூமர் வந்து வாங்குறாரு, ரெண்டு பேரும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. இப்ப கன்சியூமருக்கு வந்து நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வேணும், ஃபார்மர் வந்து நல்ல ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றதை வச்சு இன்னைக்கு வாங்க மாட்டாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய மர்ச்சன்ட்ஸே ஒரு ஃபார்மர் கொண்டு வர பொருளை நான் ஆர்கானிக்கா பண்ணியிருக்கிறேன், இதுல வந்து நான் எந்த உரம் போடல, பூச்சி மருந்து அடிக்கலன்னு சொன்னாலும் அதை வந்து நம்ப மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இட் இஸ் a third party assurance by a certification agency, by an accredited body from the government கொடுக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்கு. இதுல வந்து லேபிளிங் பண்றாங்க, யூனிஃபார்ம் லேபிள். அப்ப அந்த ப்ராடக்டை பத்தி ஒரு லேபிள் பண்ணி கொடுக்கும்போது அந்த லேபிளிங் பிலீவ் பண்ணி ஒரு கன்சியூமர் அதை வாங்க முடியும். இதுல அஷூரன்ஸ் டு த கன்சியூமர்ஸ் that its concern the quality has been addressed. அதாவது ஒரு பையருக்கு அவர் வாங்குற பொருள் வந்து இந்த தரத்துல இருக்குன்னு உள்ளதை அஷ்யூர் பண்றதுக்கு தான் இந்த சர்டிபிகேஷன். அவர் என்ன ஸ்டாண்டர்டு, என்ன தரம், என்ன மாதிரி ஒரு பொருளை எதிர்பார்க்கிறாரோ அந்த பொருளை நம்ம கொடுக்குறோம், அதை அவரு பயன்படுத்திக்கலாம்னு சொல்றதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கும். இது வந்து in other way certification is an effective marketing tool. ஒரு ப்ராடக்டை நீங்க மார்க்கெட் பண்ணோம்னா, இப்போ ஒரு ப்ரொடியூசர் ஆர் இஸ் மர்ச்சன்ட் ஆர் இஸ் ஏஜென்ட், அவர் வந்து சர்டிபிகேஷன் இருக்கக்கூடிய ப்ராடக்டை மார்க்கெட் பண்றதும் சர்டிபிகேஷன் இல்லாம மார்க்கெட் பண்றதுலயும் there is a big difference. சர்டிபிகேஷன் இருந்தா credibility is there, அந்த ப்ராடக்ட் அதுக்கு விசிபிலிட்டி இருக்கு, டிரான்ஸ்பரன்சி இருக்கு, ட்ரேசபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய டேர்ம்ஸ். ஆக்சுவலி ட்ரேசபிலிட்டின்னு சொல்றது, அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு லண்டன்ல மார்க்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க, அது வந்து கோயம்புத்தூர்ல ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எப்ப யார் ப்ரொடக்ஷன் பண்ணா, எவ்வளவு குவான்டிட்டி பண்ணா, எந்த ஃபார்ம்ல என்ன சீட்ஸ் யூஸ் பண்ணாங்க, இந்த எல்லா டேட்டாவுமே இன்னைக்கு அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி சர்டிபிகேஷன் பண்ற இதுக்கு. அதுதான் ட்ரேசபிலிட்டின்னு சொல்றோம். இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்கு தான் ஒரு சர்டிபிகேஷனை we are bringing out. நெக்ஸ்ட் ஜோ. அதுக்கு இந்த சர்டிபிகேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை நம்ம சர்டிஃபை பண்ண முடியும், என்ன ஸ்கோப் அதுக்கு இருக்கு சர்டிபிகேஷனுக்கு வேர்ல்டுல அப்படின்னு சொல்லும்போது, வேர்ல்டு அக்ரிகல்ச்சர் எஸ்பெஷலி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இந்த வேர்ல்டை பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் அரௌண்ட் 181 கண்ட்ரிஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை பிராக்டிஸ் பண்றாங்க. அதுல ஏரியா பாத்தீங்கன்னா 69.8 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்ல இருக்கு. இதுல வந்து 42.4 மில்லியன் ஹெக்டேர்ஸ்ல வைல்ட் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஃபாரஸ்ட்ல இருந்து கலெக்ஷன், அது ஆர்கானிக்காவே வரக்கூடியது. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 2.9 மில்லியன் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் சொல்றது ஃபார்மர்ஸா இருக்கலாம், ஆர் ஏஜென்ட்ஸா இருக்கலாம், ஆர் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவோம். இதுல லார்ஜஸ்ட் கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா, அதாவது 35.6 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஏரியா ஆர்கானிக்கா இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டு ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா வந்து 3.4 மில்லியன், சைனா 2.4 மில்லியன். மொத்தம் 90 இதுல இவ்வளவு ஏரியால 97 பில்லியன் ஒர்த் ஆஃப் யூஎஸ் டாலர் வந்து மார்க்கெட் இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல இதோட வேல்யூ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோட. இதுல 44% ஆஃப் த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஎஸ்ல தான் ட்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் 37% வந்து யூரோப்பியன் யூனியன்ல ஆகுது, 7.8% சைனால ஆகுது. ஸோ மற்றபடி இதோட அடுத்த இதெல்லாம் இருக்கு கம்மியா. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா தான். இந்தியாவை இதுல பாத்தீங்கன்னா 8th பொசிஷன்ல இருக்கு இந்தியாவோட இது. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இந்தியாவை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா.
இது வந்து அபிடாவோட டேட்டா. என்பிஓபி சர்டிபிகேஷன், என்பிஓபின்னு சொல்றது நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். இந்த என்பிஓபியில் சர்டிபிகேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண டோட்டல் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 35.66 lakh hectares. இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஏரியா இருக்கு. ஏரியா அண்டர் கல்டிவேஷன் வந்து 19.38 lakh hectares. அப்புறம் வைல்ட் ஹார்வெஸ்ட் கலெக்ஷன் வந்து 14.9 lakh hectares இருக்கு. டோட்டல் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஃபார் சேல் 26.45 lakh tons, மெட்ரிக் டன்ஸ். கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஃபார் சேல் அவைலபிள் இன் இந்தியா. இப்போ இதுல கல்டிவேட்டட் கிராப் ப்ரொடியூஸ் வந்து 26.07 lakh மெட்ரிக் டன்ஸ் இருக்கு. கிராப் ப்ரொடியூஸ் தான் அதிகமா 99% சேல்ஸ்க்கு இருக்கு. ஹார்வெஸ்ட் ப்ரொடியூஸ், வைல்ட் ஹார்வெஸ்ட் வந்து ஒரு 0.38 lakh டன்ஸ் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் முக்கியம். ஆபரேட்டர்ஸ் சொல்றது ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இதுல இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ், அதாவது மொத்தமா இந்தியா ஃபுல்லா 2371 இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க த்ரூ 30 and odd ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஏஜென்சிஸ், அக்ரிடேட்டட் ஏஜென்சிஸ். ஸோ இதுல தமிழ்நாடு தான் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ்ல. இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மற்ற சர்டிபிகேஷன் ஏஜென்சிஸ்ல கம்மியா இருக்கு. ஐசிஎஸ் ஆபரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா, ஐசிஎஸ் சொல்றது குரூப் சர்டிபிகேஷன், அதாவது குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ஆர்கானிக் சர்டிபிகேஷன் கேட்டு. அதாவது 3488 குரூப்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேஷன் வாங்கிட்டு இருக்காங்க த்ரூ சர்டிபிகேஷன் பாடிஸ் ஆஃப் அபிடா. அப்புறம் ப்ராசஸர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், இதுக்கு இவங்களுக்கும் சர்டிபிகேட், ஸ்கோப் சர்டிபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர்ஸ் பாத்தீங்கன்னா 1452, ட்ரேடர்ஸ் 777 இவங்க வந்து சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க, ஸ்கோப் வாங்கியிருக்காங்க. வைல்ட் ஹார்வெஸ்ட் ஆபரேட்டர்ஸ், தேர் ஆர் 90 வைல்ட் ஹார்வெஸ்ட் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஆபரேட்டர்ஸ் வந்து இதுல 29,384 ஹெக்டர்ஸ்ல அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. ஃபாரஸ்டா இருக்கும், நோட்டிஃபைடு ஏரியா வாங்கியிருப்பாங்க இதுக்கு. ஸோ மொத்தம் ஃபார்மர்ஸ், அதாவது 11.49 lakh ஃபார்மர்ஸ் வந்து இந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ப்ராசஸ்ல என்கேஜ் ஆயிருக்கிறாங்க. என்பிஓபியில மட்டும் இன்னும் வேறையும் சர்டிபிகேஷன் பாடிஸ் இருக்கு. லைக் பிஜிஎஸ் இந்தியா சர்டிபிகேஷன் இந்தியாவில் இருக்கு. அதுல வந்து நிறைய இருக்காங்க. அகெயின் இதே மாதிரி ஈக்குவலா இருக்காங்க. அவங்க டொமஸ்டிக்காக பண்றாங்க. இந்த என்பிஓபி பாத்தீங்கன்னா இட் இஸ் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. இட் இஸ் அ மேண்டேட்டரி ப்ரோக்ராம். நீங்க வந்து என்பிஓபி சர்டிபிகேஷன் இல்லாம எந்த அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியையும் இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, அது கீரையா இருந்தாலும் சரி, அது வந்து எந்த கிரெயினா இருந்தாலும் சரி, ஆர் எனி ஃபைபர், காட்டனா இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கம்பல்சரியா நீங்க ஒரு அக்ரிடிஷன் பாடியில இருந்து சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கணும். கம்பல்சரியா சர்டிஃபைடு ஆர்கானிக்கா இருந்தா தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்ப நம்ம என்பிஓபி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். என்பிஓபி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதோட ஓவர்வியூ. இது வந்து இட் இஸ் an institutional system for accreditation of certification bodies and certification of organically grown, produced and processed food, fiber and allied products. இப்ப இது பாத்தீங்கன்னா ரெண்டு இது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்பிஓபில என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் ஃபார் அக்ரிடிஷன் ஆஃப் சர்டிபிகேஷன் பாடிஸ். இப்ப அபிடா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காமர்ஸ் மினிஸ்ட்ரியோ அபிடாவோ டைரக்டா ஒரு ஃபார்முக்கோ ஒரு குரூப்க்கோ வந்து இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பாடிஸ் இன் இந்தியா. அதுல கவர்மெண்ட் பாடிஸும் இருக்காங்க, பிரைவேட் சர்டிபிகேஷன் பாடிஸும் இருக்காங்க. அவங்களை அக்ரெடிட் பண்ணி இந்த என்பிஓபி ஸ்டாண்டர்ட்ஸ்ல சர்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த அக்ரெடிட் பண்றது தான் அபிடாவோட முக்கியமான வேலை. இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் ஃபார் அக்ரெடிஷன் ஆஃப் சர்டிபிகேஷன் பாடிஸ் அண்ட் சர்டிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக்கலி grown, produced and processed food, fiber and allied products. இப்ப அடுத்தது இந்த ஏஜென்சிஸ் மூலமா, சர்டிபிகேஷன் பாடிஸ் மூலமா அவங்க வந்து எல்லா இந்த ஃபுட், அக்ரிகல்ச்சரல், கமர்ஷியலி, ஆர்கானிக்கலி grown
ப்ரொடியூஸ்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்டை ஃபைபரையும் அலிட் ப்ராடக்ட்ஸையும் சர்டிஃபை பண்றது அந்த பாடிஸ் பண்றாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆப்பிடா. இதை அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நியூ டெல்லி தான் இதை மானிட்டர் பண்றாங்க. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கண்ட்ரோல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட். இப்போ இந்த என்பிஓபி வந்து இந்தியாவில் எப்போ வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் லான்ச்ட் இன் 2001. 2001 சொன்னீங்கன்னா அப்பதான் அந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப ஆக்டிவா வந்தது. இந்தியாவுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் நார்ம்ஸ் வச்சு இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும், உங்களோட சுய ஜெனரி சிஸ்டம் இருக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நீங்க கொண்டு வரணும்னா நீங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து இந்த என்பிஓபின்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி இன் கொலாபரேஷன் வித் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, காமர்ஸ் மினிஸ்ட்ரி தான் இந்த இதை லான்ச் பண்ணாங்க. இது வந்து இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ்டு ப்ரோக்ராம் என்பிஓபி. நிறைய கண்ட்ரீஸோட பைலேட்ரல் மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. எஸ்பெஷலி ஈக்குவலன்ஸ் வித் யூரோப்பியன் யூனியன் அண்ட் சுவிட்சர்லாந்து ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு யூரோப்பியன் யூனியனோட என்டையர் அவங்க மார்க்கெட்டோட ஈக்குவலன்ஸ் ஸ்டாண்டர்ட் கொடுத்தாங்க. ஈக்குவலன்ஸ்னா என்னன்னா, இப்போ யூரோப்பியன் யூனியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒரு ப்ராடக்டை அங்க யூரோப்ல சர்டிஃபை பண்ற ப்ராடக்டை இந்தியாவில் கொண்டு வந்து விற்கலாம், அவங்க ஆர்கானிக்னு சொல்லி மார்க்கெட் பண்ணலாம். அதே மாதிரி என்பிஓபியில் நம்ம சர்டிஃபை பண்ற ப்ராடக்டை யூஎஸ் லண்டன் லைக் யூரோப்பியன் யூனியன் மார்க்கெட்ல we can sell the produce without any problem. ரெண்டும் ஈக்குவலன்ட், ரெண்டு ஸ்டாண்டர்டும். ஸ்விஸும் ஈக்குவலன்ட். அதே மாதிரி யுஎஸ்டிஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க NOPன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க, நேஷனல் ஆர்கானிக் ப்ரோக்ராம்னு. அந்த ப்ரோக்ராமும் நம்மளோட என்பிஓபியும் ஈக்குவல் ரெக்கக்னைஸ் பண்ணி கன்ஃபார்மிட்டி அசஸ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இப்போ ஈக்குவலன்ஸ் வித் கனடா, ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் தைவான், இது இன்னும் அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு நிறைய கண்ட்ரிஸோட. அதுவும் வந்திருக்கு. இப்போ ஆக்சுவலி 34 அக்ரெடிட்டட் பாடிஸ் இருக்காங்க. பட் நெட்ல நான் பார்க்கும்போது 13 இருந்தது. எனிஹோ ஒரு 12 பப்ளிக் செக்டர் இருக்கு. பப்ளிக் செக்டர்ல 12 தான் இருக்கு. பிரைவேட் செக்டர்ல இன்னொரு 4 பாடிஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது சர்டிபிகேஷன் எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, கிராப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, வைல்ட் ஹார்வெஸ்ட் கலெக்ஷன், லைஃப் ஸ்டாக் அண்ட் செரிகல்ச்சர் கொடுக்குறாங்க, ஏபிகல்ச்சர், அக்வாகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங், அனிமல் ஃபீட் ப்ராசஸிங், அப்புறம் மஷ்ரூம், சீவீட்ஸ் அண்ட் அக்வாட்டிக், கிரீன் ஹவுஸ் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேஷன் இருக்கு பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்பெசிஃபைட் அண்டர் என்பிஓபி. நெக்ஸ்ட், இதுல சர்டிஃபிகேஷன் பாடிஸ் இந்த பப்ளிக் செக்டர், இதுல பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் 4 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட். இது வந்து 2007ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். இதுல மோஸ்ட் ஆஃப் த சர்டிஃபிகேஷன் பாடிஸ் வந்து என்பிஓபி மட்டும்தான் பண்றாங்க. பட் அந்த நம்பர் 1ல இருக்கிறது உத்தராகண்ட் ஸ்டேட் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி மட்டும் ஃபாரின் ப்ரோக்ராம், அதாவது NOP பண்றாங்க. அமெரிக்கன் USDAயோட நேஷனல் ஆர்கானிக் ப்ரோக்ராம் போல இங்கேயே சர்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் பாடிஸ் நிறைய பண்றாங்க. நெக்ஸ்ட் ஜோ, நெக்ஸ்ட் பிரைவேட் சர்டிஃபிகேஷன் பாடிஸ். இதுல பாத்தீங்கன்னா there are 18 in the list, but there are 4 more. Bureau Veritas certification in India, EcoCert, IMO Control Union, Indocert, Lacon, OneCert, SGS India, இது எல்லாமே வந்து வெல் நோன் நேம்ஸ். இவங்க இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். மோஸ்ட் ஆஃப் தம் இவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி வச்சிருப்பாங்க. இதே பாடி சர்டிஃபிகேஷன் பாடி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து என்பிஓபி இங்க கம்பல்சரி. இந்தியாவில் பண்ண என்பிஓபி பண்ணிட்டு தான் அந்த ஃபாரினோட சர்டிஃபிகேஷன் இங்க பண்ணலாம். அப்போ வந்து இப்போ ஒரு கண்ட்ரி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஆப்ரேட் பண்றவங்க இந்தியாவில் ஃபர்ஸ்ட் என்பிஓபியில் சர்டிஃபை பண்ணிட்டு அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்லையும் பண்ணிக்கலாம். இப்போ யூரோப்பியன் யூனியன் ஸ்டாண்டர்ட்ஸோ, அவங்க சைனீஸ் ஸ்டாண்டர்ட்ஸோ, ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்ட்ஸோ, ஜாப்பனீஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்டாண்டர்ட்ஸோ, எது வேணாலும் அவங்க இங்க பண்ணலாம். பட் பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து என்பிஓபி பண்ணணும். ஸோ என்பிஓபியில் அக்ரெடிஷன் வாங்கியிருக்காங்க த்ரூ அப்பிடா. ஓகே, நெக்ஸ்ட். இது எப்படி ஆப்ரேட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதுதான் இதோட பேரண்ட் பாடி.
அதுல வந்து ஒரு நேஷனல் ஸ்டியரிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நேஷனல் ஸ்டியரிங் கமிட்டி கீழே ஒரு நேஷனல் அக்ரிடியேஷன் பாடி, இதுதான் ஆல் பவர்ஃபுல் பாடி. நேஷனல் அக்ரிடியேஷன் பாடி தான் இந்தியாவில் நமக்கு வந்து சர்டிபிகேஷனுக்கு யாரை அக்ரிடேட் பண்ணலாம், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம அப்ரூவ் பண்ணலாம், இது எல்லாமே அக்ரிடியேஷன் பாடி தான் டிசைட் பண்றாங்க. இவங்க வந்து சர்டிபிகேஷன் பாடிஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த அக்ரிடியேஷன் பாடிக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக அபிடா வந்து அதுக்கு செக்ரட்டேரியட்டா ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு டெக்னிக்கல் கமிட்டி இருக்கு, ஒரு எவாலுவேஷன் கமிட்டி இருக்கு. ஸோ இது எல்லாருமே அக்ரிடியேஷன் பாடி கண்ட்ரோல்ல இருக்காங்க, அதுக்கு சப்போர்ட்டிங் பாடிஸ். அப்போ சர்டிபிகேஷன் பாடிஸ் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சர்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல வைல்ட் ஹார்வெஸ்ட், ஃபார்மர் சர்டிஃபிகேஷன், குரூப் ஆப்ரேட்டர்ஸ், ப்ராசஸர் பிளான்ஸ், ஹேண்ட்லர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ இதுல எல்லா கேட்டகரியும் வராங்க. இது தவிர இன்புட் அப்ரூவலும் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த நேஷனல் அக்ரிடியேஷன் பாடி தான் அப்கீப் பண்ணோம், மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு பீரியாடிக்கல் ஆடிட்ஸ் இருக்கு, எவாலுவேஷன்ஸும் இருக்கு பை நேஷனல் அக்ரிடியேஷன் பாடி. எவ்ரி இயர் எவாலுவேட் பண்ணுவாங்க நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நம்ம அக்ரிடியேஷன் வாங்கிட்டோம்னா இட் இஸ் நாட் ஃபார் எவர். அந்த அக்ரிடியேஷன்ல நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் மேனுவல் கொடுத்துருப்போம், நமக்கு ஒரு குவாலிட்டி மேனுவல் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நமக்குன்னு ஒரு மேனுவல் ஆஃப் ஜெனரல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் பாடியும் பேஸ்ட் ஆன் NPOP அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க, விதவுட் டிவியேட்டிங் எனிதிங் ஃப்ரம் NPOP. NPOP அப்படி இருக்கணும், பட் அடிஷனலி யூ கேன் கிவ் சம் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். அந்த மாதிரி எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கணும். இதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். So objectives of certification under NPOP பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போ டாக்குமெண்டேஷன் சொன்னா நீங்க இப்போ ஜெனரலி ஒரு ஃபார்மர் நம்ம எடுத்தோம்னா ஒரு ஃபார்ம் லெவல்ல தான் நம்ம எடுக்கணும். ஃபார்ம் லெவல்ல போனீங்கன்னா டாக்குமெண்டேஷன் பொதுவா இந்தியாவில் நிறைய எந்த ஃபார்ம்லயுமே மோஸ்ட்லி டாக்குமெண்டேஷன் இருக்காது. ஸோ அதை நம்ம டீச் பண்ணோம் அவங்களுக்கு. வந்து வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன், டாக்குமெண்டேஷன் வச்சிருக்கும் போது தான் அவங்க லாப நஷ்டம் தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஃபார்ம்ல என்ன ஆக்டிவிட்டி வச்சிருக்கிறாங்க, அதுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொன்னா அவங்கள்ட்ட ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி ரெஜிஸ்டர் ஒன்று வச்சிங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்புட், என்னென்ன இன்புட் வாங்குறாங்க ஒரு இன்புட் ரெஜிஸ்டர், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்றாங்க, அது பத்தின எங்க மார்க்கெட்ல விற்கிறாங்க, அது மாதிரி என்னென்ன அதாவது இன்புட்ஸ் அவங்க வெளியே இருந்து வாங்கவே கூடாதுன்னு தான் சொல்லுவோம் ஆக்சுவலி. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் தே பை சர்டன் திங்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். அப்போ அந்த என்ன பொருள் வாங்குறாங்க அது ஆர்கானிக்கலி அக்செப்டபிளா இல்லையா, அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும். அடுத்து அடாப்ஷன் ஆஃப் ப்ராசஸஸ் இன் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து NPOP-யோட முக்கியமான இது. ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கம்ப்ளைன்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். அடுத்து பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் என்டையர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போ ஒரு ஃபார்ம் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் என்டையர் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். சீட் டு சீட் ப்ராசஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ப்ராசஸிங் இருக்குன்னா அந்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்க, அதோட ஃபைனல் ப்ராடக்ட் என்ன, அது வரைக்குமே அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து பார்க்கணும். அதுல எங்கேயுமே கண்டாமினேஷன்ஸ் வரக்கூடாதுன்னு பார்க்குறோம். அப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் இன் ரிலேஷன் டு ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த அசஸ்மெண்ட் சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்றதையும் நம்ம அசஸ் பண்ணணும். திரும்ப ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கா, ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கா, டீவியேஷன்ஸ் எங்கேயாவது இருக்கா. அடுத்து டிசைட்ஸ் அபவுட் இஷ்யூயிங் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ இதுக்குன்னு சில கமிட்டிஸ் இருக்கும், அவங்க வந்து பேஸ்ட் ஆன் த ரெக்கார்ட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது சாங்ஷன்ஸ் கொடுக்கணுமா, ஏதாவது கண்டிஷன்ஸ் போடணுமா, அது எல்லாமே வந்து தட் வில் பி டிசைடட். இந்த இதுல இன்னொன்று ஃபைனலி எவ்ரி திங் இஸ் ஓகேனா சர்டிஃபிகேட்டை கிராண்ட் பண்றோம். இனிஷியலி ஸ்கோப் கொடுக்குறோம், ஸ்கோப் சர்டிஃபிகேட். பேஸ்ட் ஆன் தட் அவங்களுக்கு வந்து ஏதாவது டிரான்சாக்ஷன் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டா டொமஸ்டிக் ஆர் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ, ப்ராடக்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் NPOP கம்ப்ளைன்ஸ் தான். அடுத்தது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் in the value chain is inspected and verified to ensure chain of custody for misuse of certification mark or label. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சர்டிஃபிகேஷன் மார்க் ஆர் லேபிள் வந்து செயின் ஆஃப் கஸ்டடி ஆஃப் த குவாலிட்டி மேனேஜர்கிட்ட இருக்கும். அப்போ வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி வந்து ஒரு ஆப்ரேட்டருக்கு, ஒரு ஃபார்மருக்கோ ஒரு குரூப்புக்கோ அவங்க வந்து லேபிள்ஸ் கொடுக்கலாம், இவ்வளவு
லேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இவ்வளவு மார்க் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்குறாங்க. அதை வந்து ப்ராப்பரா மானிட்டர் பண்ணி அதை செயின் ஆஃப் கஸ்டடியை வந்து பாதுகாக்க வேண்டியது அந்த சர்டிஃபிகேஷன் பாடியோட வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். எண்ட் டு எண்ட் ட்ரேசபிலிட்டி ரொம்ப முக்கியம். இதுல வந்து ட்ரேசபிலிட்டி இஸ் த கீ இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்போ வந்து என்பிஓபியில் சில நியூ இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்குமே முன்னாடி என்னன்னா என்பிஓபி வந்து விதின் இந்தியா மட்டும்தான் சர்டிஃபை பண்ண முடியும் அப்படி இருந்தது. இப்போ வந்து அக்ரிடேட்டட் பாடிஸ், இப்போ சர்டிஃபிகேஷன் பாடிஸ் வந்து ஓவர்சீஸ் போய் சர்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஸ்ரீலங்காவில் சர்டிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா கூட கொடுக்கலாம், அல்லது வேற ஏதாவது கண்ட்ரியில இருந்தாலும் கொடுக்கலாம், ப்ரொவைடட் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்குள்ள எல்லா மீன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். என்பிஓபி வந்து நீங்க ஃபாரின்ல போய் கூட சர்டிஃபை பண்ணலாம்னு சொல்லி இங்க உள்ள எல்லா சர்டிஃபிகேஷன் பாடிக்கும் இப்போ ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்கானிக் டெக்ஸ்டைல்ஸ். இந்த டிராஃப்ட் ட்ரேசபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நேஷனல் அக்ரிடேஷன் பாடி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆர்கானிக் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஒரு நல்ல பூமில் இருக்கு. வேர்ல்டு வைடு வந்து டிஷர்ட்ஸா இருந்தாலும் சரி, ஷர்ட்டா இருந்தாலும் சரி, எனி காட்டன் யூஸ் பண்றவங்க நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஆர்கானிக் டெக்ஸ்டைல்ஸை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கணும், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்ஏபி. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆக்சுவலி அப்ரூவ் பண்ணி ஒரு 5 years ஆயிடுச்சு. அது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. இப்போ சர்டிஃபிகேஷன் பாடிஸ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நிறைய ஆர்கானிக் டெக்ஸ்டைல் வந்து நமக்கு ப்ரொமோஷன், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பண்ண முடியும். நிறைய டிமாண்ட் இருக்கு. அது மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லயும் டிராஃப்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பைலாட்ரல் ஈக்குவலன்ஸ் மோஸ்ட்லி இப்போ வந்து நிறைய கண்ட்ரிஸோட பைலாட்ரல் ஈக்குவலன்ஸ் வந்துடுச்சு. இப்போ கொரியா அண்ட் தைவானோட திரும்ப இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இது சீக்கிரமா இதையும் சைன் பண்ணிட்டாங்கன்னா அகெயின் இதுலயும் நம்ம வந்து கொரியா அண்ட் தைவான்ல நம்ம ப்ராடக்ட்ஸை என்பிஓபி சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸை ஆர்கானிக்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணி அங்க மார்க்கெட் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இது வந்து கம்பல்சரி, மேண்டேட்டரி. அதனால இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது, இப்ப கொரியா ஒரு பெரிய மார்க்கெட், தைவானும் பெரிய மார்க்கெட் தான். இது ரெண்டுக்கும் இப்ப வந்து ஆல்மோஸ்ட் ரெடியா இருக்கு. இது சீக்கிரமா இந்த இது வந்துடுச்சுன்னா, பைலாட்ரல் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சுன்னா we can export products to these 2 countries. அப்புறம் எக்ஸ்டெண்டிங் எக்ஸ்பர்டைஸ். இப்ப இந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன்ல இந்தியாவோட எக்ஸ்பர்டைஸை வந்து உஸ்பெகிஸ்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி அவங்களோட ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றதுக்கு இந்தியா இஸ் ஒர்க்கிங் ஆன் தட். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்ப இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ட்ரேஸ் நெட் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ட்ரேஸ் நெட்னு சொல்லக்கூடியது ஒரு சாஃப்ட்வேர். இதுல ஆன்லைன் ட்ரேசபிலிட்டி அண்ட் மானிட்டரிங் இதுல பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் த வேர்ல்டு. இதுக்கு வந்து இந்தியன் அபிடாக்கு வந்து ஒரு பெரிய அவார்டு கிடைச்சது, இன்டர்நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா திஸ் வாஸ் ஸ்டார்டட் 10 years பேக், மோர் தென் 10 years, 11 years பேக்ல நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரேசபிலிட்டி சிஸ்டமே கிடையாது, மற்ற கண்ட்ரீஸ்லயும் கிடையாது. நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஃப்ரம் த ரூட் இதை ட்ரேஸ் பண்ண முடியும். எங்க இந்தியா வேர்ல்டு வைட் அந்த ப்ராடக்ட் எங்க போயிருந்தாலும் சரி, எங்க ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதை உடனே வந்து ட்ரேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க முடியும். இது வந்து என்ஷூர்ஸ் யூனிஃபார்மிட்டி இன் ஆப்ரேஷன், டாக்குமெண்டேஷன் அண்ட் ப்ராக்டிசஸ். It helps in maintains chain of custody, provides end-to-end traceability, instant online query redressal பாத்தீங்கன்னா. அப்புறம் அபிடால ஹெல்ப் டெஸ்க் வச்சிருக்காங்க 24/7 to look after grievances. ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு வந்து சில நேரம் கிரீவியன்ஸ் வரும். இங்க இருந்து ஆர்கானிக்கா சர்டிஃபை பண்ண ப்ராடக்ட்ல ஏதாவது எஸ்பெஷலி மேங்கோஸ்ல எல்லாம் நிறைய ப்ராப்ளம் வந்தது. நிறைய சர்டிஃபிகேஷன் பாடிஸ்க்கு நிறைய ஃபைன் எல்லாம் போட்டாங்க. அவங்க சில கண்டாமினேஷன் ரிஸ்க் இருக்கு, அது ப்ராப்பரா இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் செக் பண்ணாம ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணல. பட் இருந்தாலும் சில நேரங்கள்ல அது போயிருது. அப்படி இருக்கும்போது அந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். சீரியஸ் இஷ்யூஸ் வந்து டெக்னிக்கல் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இப்ப ரிட்ரஸல் டைம் இருக்கு ஒன்னொன்னுக்கும், அதுல 1 hour to 24 hours பேஸ்ட் ஆன் த இஷ்யூ we get. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது வந்து அடுத்த இதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள போறோம். நெக்ஸ்ட். இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராப் ப்ரொடக்ஷனுக்கு உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்குறோம்.
இதுல முக்கியமா இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கன்வர்ஷன் பீரியட், அதாவது காத்திருக்கும் காலம்னு சொல்லுவோம். அந்த காத்திருக்கும் காலம் வந்து நார்மலி பாத்தீங்கன்னா ஒரு சீசனல் ஆர் ஆனுவல் கிராப்ஸ் எடுத்து போட்டிருந்தோம்னா அதுக்கு எல்லாமே 24 மந்த்ஸ் சொல்றோம், 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன சோ பண்ணுவீங்களோ, என்ன விதைப்பீங்களோ அதுதான் சர்டிஃபைட் ஆர்கானிக்கா நீங்க ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ற டேட்ல இருந்து இட் வில் ஸ்டார்ட். ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து 24 மந்த்ஸ் வந்து இன் கன்வர்ஷன்ல தான் இருப்பீங்க. யூ வில் பி இஷ்யூட் ஸ்கோப் சர்டிபிகேட். ஒரு வருஷம் முடியும் போது ஒரு ஸ்கோப் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இன் கன்வர்ஷன், ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கீங்க இன் கன்வர்ஷன்ல. அடுத்தது 2வது வருஷம் வந்து செகண்ட் இயர் இன் கன்வர்ஷன். இப்ப 3rd இயர்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபைட் ஆர்கானிக்னு கொடுக்க முடியும். இன் கேஸ் ஆஃப் பெரினியல் கிராப்ஸ் லைக் கோகனட், இப்ப அதுல எல்லாம் வந்து 36 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான் சர்டிஃபைட் ஆர்கானிக்னு கொடுக்க முடியும். ஏன்னா இட் இஸ் அ ப்ராசஸ், த லேண்ட் ஷுட் கெட் கன்வெர்டட். இப்ப சீசனல் கிராப்ஸுக்கு வந்து டாப் லேயர் ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆனா போதும். கோகனட்லாம் அப்படி இல்லை, உங்களுக்கு 60 அண்ட் அபோவ் கீழே போகணும், பிலோ. அப்படி வந்து லேண்ட் நல்லா கன்வெர்ட் ஆகிறதுக்கு 36 மந்த்ஸ் வேணும்னு சொல்றாங்க. இட் இஸ் அ ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்ப இந்த கன்வர்ஷன் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கன்வர்ஷன் பீரியட்ல எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது seed or planting material, seed or planting material, previous slide please. Seed or planting material to be organic or chemically not treated. இதுல தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்றாங்க. நம்ம ஆர்கானிக் ஃபார்மர்ஸே இன்னைக்கு அவங்களுக்கு சீட் கிடைக்கலன்னு சொல்றாங்க. மார்க்கெட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரீட்டட் சீட். அந்த ட்ரீட்டட் சீடு வந்து கெமிக்கலி ட்ரீட்டட் சீட் should not be used as the planting material or the seed for organic production. Organic productionக்கு chemically not treated seed தான் நீங்க யூஸ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் இது. அடுத்தது no synthetic inputs can be used directly or indirectly. இது எல்லாருக்குமே தெரியும். ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் ஆல் இன்புட்ஸ் டு பி நேச்சுரல் அண்ட் நாட் ஆர்கானிக் origin. Natural or organic origin or naturally mined minerals as per the permitted and not permitted list. So what is permitted, what is not permitted? இத பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. அப்போ வந்து அவர் கையில எல்லாமே நாங்க ஒரு இது கொடுத்துருவாங்க. அதை பத்தி பின்னாடி நான் சொல்றேன் டீட்டெயிலா. இப்ப இதுல வந்து எப்படி பண்றாங்க? யூசிங் நேச்சுரல் சைக்கிள்ஸ், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் டு அவாய்ட் டிசீசஸ் அண்ட் பெஸ்ட். இன் கேஸ் ஆஃப் இன்புட்ஸ் ஆர் யூஸ்ட் தே ஷால் பி ஆர்கானிக். இப்ப வந்து ஆர்கானிக்னு நம்ம ஜெனரலா சொல்றோம். பக்கத்து ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஃபார்ம் யார்ட் மெனியூரை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஆன் ஃபார்ம் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் யூ கேன் யூஸ் ஆஸ் சச். நீங்க வேற ஆஃப் ஃபார்ம்ல இருந்து வர்றது எல்லாமே அது ஆர்கானிக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ யூ நீட் டு கெட் எ பெர்மிஷன் ஃப்ரம் யுவர் சர்டிஃபிகேஷன் பாடி. அடுத்தது நோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஜிஎம்ஓஸ் வந்து நாட் பெர்மிட்டட். அது எந்த இன்புட்டா இருந்தாலும் சரி, சீடா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இப்ப காட்டன்ல மட்டும் தான் ஜிஎம் சீடு இருக்கு. நெக்ஸ்ட் பைப்லைன்ல நிறைய இருக்கு. அதனால ஜிஎம் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிடி காட்டன்லாம் நாட் பெர்மிட்டட். அப்புறம் நோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம், அதர் மெட்டீரியல்ஸ் இன்புட்ஸ்ல கூட ஜிஎம்ஓஸ் நிறைய இப்போ வந்திருக்கு. எந்த ஜிஎம் இன்புட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இதுல ப்ரீவியஸ் entire organic processing is to be done separately in space and time with no chances of mixing or mixing with non-organic. இப்ப எந்த ஃபார்ம்ல எடுத்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்கானிக்ல ஒரு பார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் ஏதோ மருந்து அடிச்சிருப்பாங்க, ஒரு வேற ஏதாவது உரம் போட்டிருப்பாங்க, யூரியா போட்டிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மை கிளியரா அவங்க இது பண்ணி டிமார்க் பண்ணி, ஈவன் அவங்க ஸ்டோரேஜ், அவங்களோட எல்லா இதுவும் ஹேண்ட்லிங்ல எங்கேயுமே மிக்ஸ் ஆகக்கூடாது. இந்த ஆர்கானிக்கா இருக்கிறதுல வந்து வேற எந்த இதுவுமே கோமிங்லிங்கோ மிக்சிங்கோ இருக்கக்கூடாது. என்ஷூர் இன்டெகிரிட்டி த்ரூ அவுட் த ப்ராசஸ், நோ மிக்சிங் ஆர் கோமிங்லிங். இப்ப ஸ்டோரேஜ் ஷால் ஆல்சோ பி இன் கம்ப்ளையன்ஸ் வித் த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் நோ கெமிக்கல்ஸ் ஆர் ஃபியூமிகன்ட்ஸ் கேன் பி யூஸ்ட். இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம், ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறோம், நம்ம தோட்டத்திலேயோ வீட்லேயோ.
அப்ப அந்த ஸ்டோர் ஹவுஸ் வந்து ஃபியூமிகேட் பண்ணக்கூடாது, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி. அதே மாதிரி அதுல வந்து எந்த கண்டாமினேஷனும் இல்லாத அளவுக்கு அதை பார்த்துக்கணும். அப்புறம் ஆல் இன்கிரீடியன்ஸ் இன் ஆர்கானிக் ப்ராசஸிங் ஷால் பி சர்டிஃபைட் ஆர்கானிக். இப்ப ப்ராசஸிங் பண்ணும்போது சில அதுல வந்து சில பொருட்கள் பயன்படுத்துவாங்க. அதை வந்து ரொம்ப நாள் வச்சிருக்கணும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர் சம் வேற அடிட்டிவ்ஸ் இருக்கு, லைக் நியூட்ரியன் அடிட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த அடிட்டிவ் இப்ப பெர்மிட்டடு அண்ட் நாட் பெர்மிட்டட் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம பெர்மிட்டட் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அந்த இதை பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட ஒரு 5% வரைக்கும். இப்ப 95% பியோர் ஆர்கானிக்கா இருக்கணும் எந்த ப்ராசஸிங்லயுமே. ஸோ நம்ம வந்து சர்டிஃபைட் ஆர்கானிக்னு சொல்றது அது கேரண்டி வந்து 95%க்கு தான் பண்றோம். 95% it's purely organic. The 5% can be non-organic ingredient. அதுல mixing இருக்கலாம். But அது வந்து it should not affect the whole thing, whole ingredients, whole product. Next, please. So இப்ப வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி வந்து எப்படி ஆக்ட் பண்ணணும், ஒரு சர்டிஃபிகேஷன் இந்த ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கிறோம். சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்றாங்க ஃப்ரம் த ஆப்ரேட்டர்ஸ். இதுல ஆப்ரேட்டர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு குரூப்பா இருக்கலாம். குரூப்னு சொல்லும்போது மினிமம் 25 ஃபார்மர் இருக்கணும், மேக்சிமம் 500 இருக்கணும் ஒரு குரூப். அது மாதிரி 500 நிறைய குரூப் இருக்கலாம். இண்டிவிஜுவல் ஃபார்மரை பொறுத்தவரையில அவங்களுக்கு எவ்வளவு ஏரியா வேணாலும் இருக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணோன்னே அப்ளிகேஷன்ஸ் அதை பேஸ் அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆபரேஷனல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் ஃபார்மருக்கு. இப்ப என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம வந்து என்பிஓபியில் என்ன இருக்கு, என்பிஓபி கொடுக்கணும். அடுத்தது அந்த சர்டிஃபிகேஷன் பாடியோட ஜெனரல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதெல்லாம் ப்ரொசீஜர். அதாவது ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் பீரியட்ல இருந்து அவங்களோட என்ன சோயிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி அவங்களோட லேண்ட்ல என்னென்ன இருக்கணும், கண்டாமினேஷன் ரிஸ்க் என்னென்ன இருக்கலாம், அது அவாய்ட் பண்றது எப்படி, அவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் அதுல இருக்கு, அதெல்லாம் சொல்லணும். அப்புறம் ஆப்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ், அந்த சர்டிஃபிகேஷன் பாடி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டரோட அந்த ஃபார்மரோடையோ அல்லது அந்த குரூப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவீங்க சர்டிஃபிகேஷன் பாடி. அப்புறம் தான் ஃபீஸ் டிமாண்ட் பண்ணுவீங்க. ஃபீஸ் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் பாடியும் வந்து ஒவ்வொரு விதமா வச்சிருக்கிறாங்க. எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் த லோவஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எமங் ஆல். பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஃபார்மர் வந்து எவ்வளவு ஏரியா வச்சிருந்தாலும் அவருக்கு ஃபீஸ் பொறுத்தவரையில ஒரு 3,400 rupees கட்டினா போதும். அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறோம். இன்கேஸ் இஃப் இஸ் a small farmer, இதுல ஒரு 500 rupees கன்செஷன் கொடுக்கணும். SFMF சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்மால் ஃபார்மர் ஆர் மார்ஜினல் ஃபார்மர். அது மாதிரி ஒரு குரூப்பா இருந்தா ஒரு 500 பீப்புள் இருந்தாலும் சரி, ஒரு 25 இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏரியாவும் இருக்கலாம், அதுக்கு வந்து ஒரு 7,400 அந்த மாதிரி தான் ஒரு ஃபீஸ் வச்சிருக்கிறோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா அவங்களுக்கு சொல்லணும், அந்த ஃபீயை கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டாக்குமெண்ட் ஆடிட் பண்றது. டாக்குமெண்ட் ஆடிட்னா இப்ப வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அது கூட என்னென்ன அட்டாச்மெண்ட் வச்சிருக்கிறாங்கன்னா ஜெனரலி ஒரு அப்ளிகண்டோட அப்ளிகேஷன் அந்த பிரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்ல அந்த சர்டிபிகேஷன் பாடி என்ன சொல்றாங்களோ அந்த ஃபார்மேட்ல அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அது கூட அந்த லேண்டோட டாக்குமெண்ட் அவர் ஓனர்ஷிப் டீடைல் வந்து கொடுக்கணும். அதுக்கு சிட்டா சொல்றோம். சிட்டா இருந்தா தட் இஸ் ஓனர்ஷிப் ரெக்கார்ட், கம்பல்சரியா அது கொடுக்குறோம். அப்புறம் வந்து அந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் கொடுப்போம் லேண்டோட. அப்புறம் ஃபார்மரோட ஆதார் கொடுக்குறாங்க, ஆதார் இஸ் கம்பல்சரி. இதுக்கு அகெயின் அந்த ஃபார்மோட சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் அது கம்பல்சரியா கொடுக்கணும். அந்த ஃபார்ம்ல ஒரு வெல் இருந்ததுன்னா அந்த வெல்லோட வாட்டர் அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு ரெயின்ஃபெடா இருந்தா அதுல தேவையில்லை. சப்போஸ் மோஸ்ட்லி வெல் இருக்கு, அவங்க வந்து அந்த வெல்ல உள்ள வாட்டர் அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் பிளான், சிஸ்டம் பிளான் கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு ஆனுவல் ப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ண போறாங்க, ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா 5 ஏக்கர்ல என்னென்ன கிராப், என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க, ஒரு 1 இயருக்கு மேபி 2 கிராப் இருக்கலாம், 3 கிராப்ஸ் இருக்கலாம்.
அந்த அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இது பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்கானிக் சிஸ்டம் பிளான் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி அடுத்தது பிசிக்கல் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன். டாக்குமெண்ட் ஆடிட் முடிஞ்சோடனே பிசிக்கல் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் அலாட் பண்ணுவாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் சிபி வந்து அலாட் பண்ணி போய் பார்த்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அண்ட் அவரோட செக்லிஸ்ட் எல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் த ரிஸ்க் அசஸ்மெண்ட் அதுல எத்தனை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், ஃபர்தர் இன்ஸ்பெக்ஷன் உடனே தேவையா, என்னென்ன ரிஸ்க் இருக்கு, அந்த ரிஸ்க் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் நம்ம பார்ப்போம். அதுல அந்த ரிஸ்க் கிளாசிஃபை பண்ணி அதுக்கு வந்து கிரேட் கொடுத்து என்ன ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தேவையா அதை வந்து சிபி சர்டிஃபிகேஷன் பாடி வந்து அசஸ் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்தது கம்ப்ளைண்ட்ஸ் வெரிஃபிகேஷன். கம்ப்ளைண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் அதுல வெரிஃபை பண்ணியிருக்காங்களா. ரிப்போர்ட்டிங் பை இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வந்து அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ரிவ்யூ பை ரிவ்யூவர். அதை ரிவ்யூ பண்ணிட்டு சர்டிஃபிகேஷன் டிசிஷன் சர்டிஃபிகேஷன் கமிட்டி எடுப்பாங்க. அதுல ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் பாடியிலையும் ஒரு சர்டிஃபிகேஷன் கமிட்டி இருக்கும். தட் இஸ் அபெக்ஸ் பாடி. இது மற்ற ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சோன்னா சர்டிஃபிகேஷன் கமிட்டி வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணும். நெக்ஸ்ட், இது வந்து இந்தியா ஆர்கானிக் லோகோ. இந்த லோகோவை பார்த்தா வேர்ல்டு வைட் இட் இஸ் அ வெரி ஃபெமிலியர் லோகோ. இந்தியால இருந்து வந்த ப்ரொடியூஸ், இட் இஸ் அன் ஆர்கானிக் ப்ராடக்ட்னு சொல்லி அதை அஷூரன்ஸ் கொடுக்கறது இதுதான். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது வந்து இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்றது. ஆக்சுவலி ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இன்ஸ்பெக்டர் ஃபீல்டுக்கு போகும்போது அவர் என்னென்ன பார்க்குறாரு, எப்படி வந்து அவரோட ரிப்போர்ட் அண்ட் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்து அவர் பண்றாருன்னு. ஃபர்ஸ்ட் அவரோட ஒரு ஃபார்ம்ல விசிட் பண்ணும்போது என்னென்ன ஃபெசிலிட்டி அந்த ஃபார்ம்ல இருக்கு, ஃபீல்டை வந்து ஆல் கார்னர்ஸ் பார்க்கணும். ஃபுல்லா எவ்வளவு பெரிய ஃபீல்டா இருந்தாலும் the inspector should go to the entire field, walk through the entire field. அதுக்கப்புறம் ரிவ்யூ ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். இதுல வந்து ரெக்கார்ட்ஸ் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் அவங்க கீப் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணோடனே கொடுத்துருப்போம் ஒரு லிஸ்ட். இந்தந்த ரெஜிஸ்டர்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும், இந்த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு. ஸோ அதை போய் பார்க்கணும். அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் இன்புட் அவுட்புட் நார்ம்ஸ், ப்ரொடக்ஷன் எஸ்டிமேட்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இப்போ வந்து இன்புட் அவுட்புட் நார்ம் வந்து அங்க இருக்கிற ஃபார்ம் யார்ட் மெனியூர் அங்க அவர் யூஸ் பண்ற இதை வச்சு இன்ஸ்பெக்டர் கால்குலேட் பண்ணணும். அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி கிராப் எஸ்டிமேட், ப்ரொடக்ஷன் எஸ்டிமேட்டை பேஸ் பண்ணி தான் அவரோட சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸ்கோப் எல்லாம் அவர் வாங்க முடியும். இப்போ ஒரு ஏக்கர்ல சப்போஸ் கோகோனட் இருக்கு, கோகோனட் இருந்தா அந்த கோகோனட்டுக்கு அவர் என்னென்ன இன்புட் கொடுக்குறாரு, அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது, அப்புறம் அவரோட நார்மல் ஈல்ட் என்ன இருக்கு, அதுவும் பேஸ்ட் ஆன் த ரெக்கார்ட்ஸ், அப்புறம் எப்படி மார்க்கெட் பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவரோட எஸ்டிமேட் ஈல்ட் எஸ்டிமேட் அசஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் அந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருவோம். அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இதுதான். இன்டர்வியூ வித் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். இப்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் சொல்லும் போது அந்த ஃபார்ம் ஓனர் இருப்பாங்க. அப்புறம் அவரை மட்டும் கேட்டா அவர் நம்மள நிறைய போய் கூட சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த சர்டிபிகேட் வந்து கிடைக்காது, நம்ம உண்மையை சொன்னோம், சில பொருள் பயன்படுத்தி இருக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபார்ம் ஃபுல்லாவே நம்ம ரவுண்ட் அடிக்கும் போது இன்னும் அவங்களோட கோடவுன்ஸ், அவங்க இந்த இன்புட்ஸ் எல்லாம் எங்கெங்க வச்சிருக்காங்க, அதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சில பேப்பர் கவர் எல்லாம் இருக்கும். அது மட்டும் பாக்குறது இல்ல, அங்க வந்து லேபர் இருப்பாங்க, அந்த ஃபார்ம்ல ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ், அவங்ககிட்ட எல்லாம் பேசணும். வி மஸ்ட் டாக் டு தம். அவங்களையும் இன்டர்வியூ பண்ணணும். அந்த அப்படி பண்ணும்போது நிறைய நம்ம வந்து உண்மைகளை நம்ம கண்டறிய முடியும். இப்ப இதுல அடுத்தது ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்றோம். அதுல வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் ரிஸ்க் அந்த ஃபார்முக்கு இருக்கும், அந்த பிளேஸ் பொறுத்தவரையில அதை பண்ண முடியும். அங்க பார்ட் கன்வர்ஷன் அண்ட் பேரலல் ப்ரொடக்ஷன் இருக்கா. பார்ட் கன்வர்ஷன்னா ஒரு ஃபார்ம் வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா அதுல 2 ஏக்கர் மட்டும் நம்மகிட்ட சர்டிபிகேஷனுக்கு வந்திருப்பாங்க. பேரலா இன்னொரு 3 ஏக்கர்ஸ்ல வந்து கன்வென்ஷனல் பண்ணிட்டு இருப்பாங்க. கன்வென்ஷனல் ப்ரொடக்ஷன், அங்க ஃபெர்டிலைசர் போடுவாங்க, ஸோ அங்க விடுற தண்ணி இங்க வரலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன்ல கரெக்டா பார்க்கணும். இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் யூஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி என்ஜினியர் ப்ராடக்ட்ஸ். இது மாதிரி ஜிஎம்ஓ ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க ரெக்கார்டை பேஸ் பண்ணியோ அல்லது அவங்கள்ட்ட இன்டர்வியூ பேஸ் பண்ணியோ நீங்க ஏதாவது உங்க நாலேஜுக்கு வந்துன்னா இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல அதை பத்தின கிளியரா இருக்கணும். அடுத்து யூஸ் ஆஃப் ஆஃப் ஃபார்ம் இன்புட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஆஃப் ஃபார்ம் இன்புட்ஸ் வந்து நார்மலி நாட் பர்மிட்டட். இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பர்மிட்டட்
ரெஸ்ட்ரிக்டட், நான் பர்மிட்டட், இந்த மாதிரி நாட் பர்மிட்டட் இது கொடுத்துருக்கும். இப்போ இதுல வந்து நாட் பர்மிட்டட் லிஸ்ட் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அதான் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் சிந்தட்டிக் இன்புட்ஸ், ஜிஎம்ஓஸ் இதெல்லாம் அதுல வந்துடும் ஃபுல்லாவே. இப்ப ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுப்போம். இந்த ரெஸ்ட்ரிக்டட் இன்புட்ஸ் எதுவுமே அவங்க டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்டட் இன்புட்ஸ்க்கு எல்லாமே வித் பெர்மிஷன் ஃப்ரம் த சர்டிபிகேஷன் பாடி தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப ரெஸ்ட்ரிக்டட் இன்புட்ஸ் சொல்றது, இப்ப கடையில போய் ஏதாவது ஒண்ணு வாங்குவாங்க, அதை வந்து இப்ப பயோ தான். எந்த நீங்க கடையில போயிட்டீங்கன்னா எந்த நம்ம டீலர் ஷாப்ஸ்ல அக்ரோ இன்புட் செல்லர்ஸ் வந்து பயோ ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய விற்கிறாங்க. ஆனா அந்த பயோ ப்ராடக்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இட்ஸ் நாட் ஈவன் லீகலி கூட அதை வந்து ரொம்ப நாளா கண்ட்ரோல் பண்ணல. இப்ப ரீசெண்டா தான் அதை எஃப்சிஓல எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எஃப்சிஓல கொண்டு வந்தாலும் அதுக்கு வந்து ப்ராப்பர் டெஸ்டிங் ப்ரோட்டோகால் கிடையாது. சாம்பிள் எடுக்க முடியாது யாரும். யூ cannot டெஸ்ட் ஃபார் எனி த எஃபிகசி ஆஃப் த ப்ராடக்ட். அதோட இன்கிரீடியன்ஸ், ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு கெமிக்கலையே மிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு ரீநேம் பண்ணி பயோன்னு சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு யாரும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஆர்கானிக்னு போட்டாலும் இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அபிடாலேயே வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் இன்புட் அப்ரூவல்னு ஒன்று இருக்கு. இந்த இன்புட் அப்ரூவல் வந்து எந்த சர்டிபிகேஷன் பாடியும் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்கோப் கொடுக்க மாட்டாங்க இன்புட் அப்ரூவலுக்கு. இதுக்கு தனியா ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, இன்புட் அப்ரூவல். அது சர்டிபிகேஷன் பாடியே கொடுக்கும். இது அபிடா கொடுக்கறது இல்லை, அந்த சர்டிபிகேஷன் பாடியே கொடுத்துருது. சர்டிபிகேஷன் பாடியோட லோகோ யூஸ் பண்ணி அவங்க அந்த இன்புட்டை சேல் பண்ணலாம். இதுலயும் வந்து தப்பு பண்ணா அந்த சர்டிபிகேஷன் பாடிக்கு மினிமம் 25 lakhs ஃபைன் போட்டுருவாங்க. அதுல இருந்து நிறைய இருக்கு. அந்த அவங்களோட அக்ரிடிஷன் எல்லாம் கேன்சல் பண்ணிடும். அதனால கேர்ஃபுல்லா தான் அதை பண்ணணும். அந்த மாதிரி அக்ரிடேட்டட் சர்டிஃபைடு இன்புட்ஸும் இருக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆஃப் ஃபார்ம் இன்புட் எதுவுமே பொதுவா நாட் பர்மிட்டட் இன்சைட் அ ஃபார்ம். ஆன் ஃபார்ம் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்புட் கட்டாயம் இருக்கணும். ஃபார்முக்குள்ளால அவங்க வந்து எஸ்பெஷலி அனிமல்ஸ் வச்சிருக்கணும். அப்பதான் இன்புட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அகைன் அனாலிசிஸ் ஆஃப் ரெசிடியூ டெஸ்டிங், அதாவது எனி டவுட் வந்ததுன்னா அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்லயோ அல்லது அந்த சாயில் எதுல வேணாலும், வாட்டர்லயோ, அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எந்த பொருளையுமே ரெசிடியூ டெஸ்டிங் பண்ணலாம். எஸ்பெஷலி ப்ராடக்ட் என்ன டெஸ்டிங் பண்ணுவோம்? இப்ப பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கும், ஈகோலை, சால்மனல்லா இதெல்லாம் கூட இருக்கலாம். அல்லது ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் இருக்கலாம், லெட், குரோமியம், இது மாதிரி ஹெவி மெட்டல்ஸை வந்து டெஸ்ட் பண்றதுக்கும் அதுக்கு லெபரட்டரிஸ் இருக்கு. ஆர் எனி பெஸ்டிசைடு ரெசிடியூ இருக்கலாம். பெஸ்டிசைடு ரெசிடியூல 3 டைப் ஆஃப் இது பண்றாங்க: ஆர்கனோக்ளோரைட்ஸ், ஆர்கனோபாஸ்பேட்ஸ் அண்ட் ஆர்கனோ சல்ஃபேட்ஸ். இது எல்லாமே வந்து பாய்சன்ஸ். இது 3 டெஸ்டும் பண்ணாங்கன்னா எல்லா ரெசிடியூஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுவும் வந்து கம்பல்சரி. எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அது வந்து மேண்டேட்டரி இந்த டெஸ்டிங். இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஸ்டடி ஆஃப் என்டையர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போ வந்து என்டையர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை பத்தி நீட்டா ஸ்டடி பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். இதுல வந்து அந்த சர்டிஃபிகேஷன், அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல பார்த்தோம்னா அது ஃபுல்லா ஒரு தரவா கவர் பண்ணும். எல்லா டீட்டெயிலுமே எப்படி பண்றோம், அதுல ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். இப்போ வந்து ஸ்மால் ஹோல்டர் குரூப். இப்போ குரூப் சர்டிஃபிகேஷன் இதுதான் வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த சர்டிஃபிகேஷன் பாடிஸ் வந்து குரூப்பா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது எப்படி பண்றது, இதை பத்தி ஒரு ஸ்மால் இன்சைட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். க்ரோவர் குரூப் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்னல் குவாலிட்டி சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்டர்னல் குவாலிட்டி சிஸ்டம்னா உள்ளீட்டு தர முறைகளா, உள்ளீட்டு தர முறை இருக்கணும்னு சொல்றோம். அது வந்து ஒரு விவசாயிகள் ஒரு 25 பேர்ல இருந்து 500 பேர் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குள்ளால ஒரு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ண, நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அதை வந்து என்பிஓபியில் சொல்லி இருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி இது வந்து applicable to groups, farmer cooperatives, contract production and small scale processing units. இவங்க எல்லாம் இந்த குரூப் சர்டிஃபிகேஷன்ல பண்ணலாம். இந்த மாதிரி பீப்புள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அடுத்தது producers in the group must apply similar production systems and the farms should be in geographical proximity. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப குரூப் வந்து இப்ப சென்னையில ஒருத்தரும் கன்னியாகுமரியில ஒருத்தரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த குரூப் வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் ப்ராக்சிமிட்டி இருக்கணும். ஸோ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஜியோகிராபிக்கல் ப்ராக்சிமிட்டின்னு பொதுவாக வச்சிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளால நீங்க ஒரு குரூப் பண்ணிக்கலாம். சில இடங்கள்ல ஒரு பிளாக்கையே கூட நீங்க வச்சுக்கலாம். ஒரு பிளாக் தான் ஒரு குரூப்.
ஆனா ஒரு குரூப்ல வந்து மினிமம் 25 டு மேக்ஸிமம் 500 இருக்கலாம். இப்போ ஒரே இடத்துலயே மோர் தென் 500 வந்துட்டாங்கன்னா 2 குரூப்பா பண்ணிக்க வேண்டியது. இன்னொன்னு அவங்க சிமிலர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்கும். இப்ப ரொம்ப வேரியட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வச்சிருந்தாங்கன்னா அதுல வந்து ஒரே குரூப்பா பண்ண முடியாது. இப்ப இப்ப கோயம்புத்தூர் ஏரியாவை எடுத்தோம்னா நமக்கு பொள்ளாச்சி, ஆழியார், உடுமல்பேட்டை வரைக்கும் அங்க எல்லாம் ஃபுல்லாவே கோகனட் இருக்கு. ஸோ அந்த ஏரியா வந்து ஒரு குரூப் பண்ணலாம். அது மாதிரி ஒரு சிமிலர் ஏரியா இப்ப நிறைய ட்ரைலேண்ட் ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஏரியா இருக்கு. இப்ப அன்னூர் இருக்கு, அது மாதிரி சூலூர், இதெல்லாம் சேர்ந்து இங்க வந்து நம்ம நிறைய ரெயின்ஃபெட் ஃபார்மிங் நிறைய இருக்கு. இது ஒரு குரூப்பா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிமிலர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்கக்கூடியவங்களை நம்ம குரூப்பா பண்ண முடியும். the group needs to develop an internal control system. அது முதல்ல சொல்லிட்டோம். இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்றது ஒரு அவங்களுக்குள்ளால ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணிக்கணும். முக்கியமா ஒரு இன்டர்னல் மேனுவல், குவாலிட்டி மேனுவல் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மேனுவல் டெவலப் பண்ணி அதுல எப்படி எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை கொண்டு வரோம்ன்றதை அவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து இன்டர்னல் குவாலிட்டி சிஸ்டம் எப்படி பண்றது, அதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு. அடுத்தது அவங்க ஒரு ஆப்ரேஷன் மேனுவல் ஒன்று ஃபர்ஸ்ட் அந்த மேனுவல் வச்சிருக்கணும். அந்த மேனுவல்ல அவங்க அந்த குரூப்புக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் அவங்களே டெசிக்னேட் பண்ணிக்கணும். குரூப்ல இருக்க ஃபார்மர்ஸ் தான் இது எல்லாமே. ஒருத்தர் பர்ச்சேஸ் மேனேஜரா இருப்பாரு, ஒருத்தர் ஸ்டோரேஜ் மேனேஜர், ஒருத்தர் அதுல யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, படிச்சவங்க, அவங்கள இன்ஸ்பெக்டர்ஸா போட்டுக்கலாம், இன்டர்னல் இன்ஸ்பெக்டர்ஸ். அடுத்து ஃபீல்டு மேனேஜர், ஃபீல்ட்ல போய் பார்த்துட்டு வர்றது. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இன்டெகிரிட்டி வச்சுக்கணும். பக்கத்துல என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஃபார்மரும் வந்து அடுத்தவங்களையும் கண்காணிக்கணும். இதுல ப்ராசஸிங் மேனேஜர் ஒருத்தர். ஏன்னா யாரும் வந்து தவிர்க்க வேண்டிய பொருளை பயன்படுத்திடக்கூடாது. எங்கேயுமே பயன்படுத்தினா என்டையர் இதே போயிடும். அதனால அந்த ஃபார்மர்ஸை வந்து இவங்க எல்லாருமே ஒரு நல்ல கான்டாக்ட்ல இருப்பாங்க. அடுத்தது இவங்க பண்ணதுக்கு அப்புறம் இவங்க இந்த மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸை வந்து அப்ரூவல் கமிட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் கமிட்டி வந்து சர்டிபிகேஷன் பாடி கொடுத்து எக்ஸ்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. சர்டிபிகேஷன் பாடி போய் இவங்க பண்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கரெக்ட் தானா, இவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லி அதை ஓகேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு ஸ்கோப் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடும். சர்டிபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள வந்துடும். நெக்ஸ்ட், இப்ப இன்டர்னல் குவாலிட்டி சிஸ்டம்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் கிரியேட் இன்டர்னல் டீம் ஃபார் சம் டாஸ்க். இதை வந்து அவங்களுக்குள்ளால ஒரு டீம் பீப்புள் அவங்களுக்குள்ளாலே கொஞ்சம் பேரை சேர்த்து இந்தந்த வேலையை நீங்க எல்லாம் செய்யுங்க அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கறது தான். எக்ஸ்டர்னல் சர்டிபிகேஷன் ஏஜென்சி டெலிகேட்ஸ் சம் இன்ஸ்பெக்ஷன் டாஸ்க் டு திஸ் குரூப். இப்ப சர்டிபிகேஷன் ஏஜென்சி வந்து இந்த குரூப்புக்கு சில வேலைகளை கொடுத்துருப்பாங்க. அந்த ஏற்கனவே அவங்க ஐடென்டிஃபை பண்ண பீப்புளுக்கு அவங்க டீம்ல இந்த வேலை செய்வாங்க. அவங்களுக்கு இந்த சர்டிபிகேஷன் பாடியும் சில இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து IQS இன்டர்னல் குவாலிட்டி சிஸ்டம் அண்டர்டேக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த சர்டிபிகேஷன் பாடி. இப்ப அந்த குரூப்ல இருக்கக்கூடிய 500 விவசாயிகள், 500 ஃபார்மர் இருக்காங்க. அந்த 500 ஃபார்மரையும் போய் இந்த சர்டிபிகேஷன் பாடி இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 50 ஃபார்மரை நீங்க பாத்துருங்க, அந்த ஃபார்மை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்குள்ள ரிப்போர்ட் வந்து அவங்க ரெடி பண்ணும். இப்ப குரூப்போட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த குரூப் இவங்க தான் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த சர்டிபிகேஷன் பாடி மாதிரியே இந்த குரூப் ஆக்ட் பண்ணுவோம். அவங்க வந்து ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர்ல அவ்வளவு வேறையும் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ரெக்கார்ட்ஸ், அதாவது அவங்க அப்ளிகேஷன்ல இருந்து அவங்களோட சிட்டா, அவங்களுடைய ஆதார் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ், வாட்டர் டெஸ்டிங், சாயில் டெஸ்டிங், அப்புறம் கிராப் பிளான், அக்ரிமெண்ட், இது எல்லாமே அவங்களும் வச்சிருக்கணும். சர்டிபிகேஷன் பாடியில் என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் அந்த குரூப்லயே ஒவ்வொரு ஃபார்மருக்கும் ஒரு ஃபைல் போட்டு வச்சிருக்கணும். அப்படிதான் அந்த குரூப் ஆப்ரேட் பண்ணும். அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ஒரு பீரியாடிக்கலா இருக்கணும். நம்ம சர்டிபிகேஷன் பாடி பண்ற மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து நார்மலா இருந்தா ஒரு இயருக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் தான் ஒரு ஆப்ரேட்டருக்கு பார்ப்பாங்க. சப்போஸ் இஃப் தேர் இஸ் எனி ரிஸ்க், ஹையர் ரிஸ்க் வந்தா அடிஷனல் அன்அனௌன்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கும். மோர் இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியே ஆகும். அதுல வந்து அப்படி இருந்தா தான் அந்த சர்டிபிகேஷன் இன்டெகிரிட்டியை கீப் அப் பண்ண முடியும். இதுல சர்டிபிகேஷன் ஏஜென்சி எவாலுவேட்ஸ் த ஒர்க்கிங் ஆஃப் IQS இன்டர்னல் குவாலிட்டி சிஸ்டம் and do random field inspection for verification. இப்ப அவங்க ஃபுல்லாவே பார்ப்பாங்க. சர்டிபிகேஷன் ஏஜென்சி வந்து அதுல ரேண்டமா இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு இது வச்சுட்டு. இப்ப சர்டிபிகேஷன் இஸ் கிராண்டட் டு குரூப் ஆஸ் அ ஹோல் ஆஸ் ஒன் யூனிட். இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு தான் சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க, அதுல இண்டிவிஜுவலுக்கு கொடுக்க மாட்டோம் தனியா.
இப்ப அந்த குரூப் as a whole, அந்த குரூப்புக்கு எவ்வளவு ஏரியா இருக்கோ அந்த ஹோல் ஏரியாவையும் சர்டிஃபை பண்ணிடுறோம். இட் இஸ் a process certification. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி ரெகுலேட் பண்றோம், சில நியூ இதெல்லாம் வந்திருக்கு. லைக் இப்ப இந்தியாவில் ரெகுலேட்டரி சினரியோல இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆக்ட், ஃபுட் சேஃப்டி ஆக்ட் வந்து வந்ததுல இருந்து 2006ல ஆர்கானிக் ஃபுட் வந்து அவங்களும் ரெகுலேட் பண்றாங்க. ஸோ அந்த ரூல்ல என்ன சொல்லுதுன்னா, நோ பர்சன் ஷல் மேனுஃபேக்சர், பேக், செல், ஆஃபர் ஃபார் செல், மார்க்கெட் ஆர் அதர்வைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆர் இம்போர்ட் எனி ஆர்கானிக் ஃபுட் unless they comply with the requirements laid down under these regulations. இப்ப எந்த கடையிலையுமே விற்கிற பொருள் வந்து இது இந்தியாலயே இப்ப ரெகுலேட் பண்ணிருக்காங்க. இட் வில் பி mandatory to obtain FSSAI organic food license for selling any organic food. License shall be granted only to those products which are certified under NPOP or PGS India. இது ஒரு இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க். என்ன ப்ராப்ளம்னா, இப்ப வந்து நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ் வந்து எல்லா சிட்டிஸ்லயும் இருக்கு. இப்ப இந்த ஷாப்ஸ் விற்கிற பொருளுக்கெல்லாம் அவங்க வந்து FSSAI லைசன்ஸ் வாங்கி இருக்கணும் கம்பல்சரியா. மோஸ்ட்லி இப்ப வாங்குறாங்க, எல்லாருமே வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து ஆர்கானிக் ஃபுட் விற்கிறேன்னு சொல்லியும் வாங்கிருக்கணும். இப்ப ஆர்கானிக் ஃபுட்டுக்கு அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஒரு ஆர்கானிக் போர்டு போட்டு விற்கிறாங்கன்னா அவங்க கம்பல்சரியா NPOP அல்லது PGS இந்தியா சர்டிபிகேஷன் இருக்கிற ப்ராடக்டை மட்டும்தான் விற்கணும் ஆர்கானிக்னு சொல்லி. மற்ற எதுவுமே ஆர்கானிக்னு விற்க முடியாது. இது டொமஸ்டிக் மார்க்கெட்ல இப்ப அதை தான் சொல்றாங்க. அடுத்தது, நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் எனி ஆர்கானிக் ஃபுட் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஷல் அட்ராக்ட் பீனல் ப்ரொவிஷன்ஸ். இதுவும் இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுல எக்ஸெப்ஷன். இப்ப வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸை விற்கிறாங்க, ஆர்கானிக்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ அப்படி ஃபார்மருக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் ஃபுட் தட் இஸ் மார்க்கெட்டட் த்ரூ டைரக்ட் சேல்ஸ் பை ஸ்மால் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் டு த எண்ட் கன்சியூமர் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் த நீட் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ளைன்ஸ். ஸோ இதுல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் தேவையில்லை. இவங்க FSSAI சர்டிபிகேட்டோ அந்த இதெல்லாம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்க NPOPயோ PGS இந்தியா சர்டிபிகேஷன் இருந்தா அவங்களே டைரக்டா இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் FPOs இருக்காங்க. FPOs வந்து இதுல எக்ஸம்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு இந்த FSSAI சர்டிபிகேஷன் தேவையில்லை, இந்த லைசன்ஸ் வேண்டான்னு சொல்றாங்க. இதுல எனி இம்போர்ட்டட் ஃபுட் ஷல் ஆல்சோ பி சப்ஜெக்ட் டு கம்ப்ளைண்ட்ஸ். இப்ப நிறைய இம்போர்ட் ஆகுது, நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய வருது, நட்ஸ் நிறைய வருது. இந்தியாவுக்குள்ள இப்ப இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். இப்ப இதுல ஆர்கானிக்னு சொல்லி இம்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு எல்லாம் கம்பல்சரியா இந்த சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். இந்தியாவில வந்து இம்போர்ட் ஆகிற பொருள், அடுத்து ஆர்கானிக் ஃபுட் இம்போர்ட்ஸ் அண்டர் பைலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கண்ட்ரிஸோட நம்ம அக்ரிமெண்ட் இருக்கு, ஈக்குவலன்ஸ் போட்டிருக்கிறோம். அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டை இந்தியால வந்து there is no need to get certified again. அதை வந்து டைரக்டா இட் கேன் பி மார்க்கெட்டட். சர்டிபிகேஷன் வந்து நாட் வெரி எசென்ஷியல். அதுக்கு அதாவது இந்தியாவோட NPOP பண்ணி தான் விற்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கண்ட்ரியோட ஸ்டாண்டர்டை நம்ம வந்து ஈக்குவலன்னு சொல்லி நம்ம பைலேட்ரல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கண்டிஷன்னால அந்த ப்ராடக்டை இந்தியாவில மார்க்கெட் பண்றதுக்கு we are permitting. ஆனா அதுக்கும் வந்து இந்த FSSAI லைசன்ஸ் கம்பல்சரியா இருக்கு, இந்த கம்ப்ளைன்ஸ் இருக்கணும் அப்படி சொல்லி இந்த இது சொல்லுது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்ப இதுல எல்லாம் லேபிளிங் வந்து எனிதிங், லேபிளிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக பண்றோம்? ஒரு ஈஸியா ரெகக்னைஸ் பண்றதுக்காக பண்றோம் அந்த குவாலிட்டி சிஸ்டம். இப்ப ஒரு ப்ராடக்ட, என்ன ப்ராடக்ட், அது வந்து எப்ப ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, அதோட வேலிடிட்டி என்ன, அதோட ஷெல்ஃப் லைஃப் என்ன, இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து பொதுவா இப்ப வந்து கம்பல்சரியா எல்லாருமே லேபிள் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல ஆர்கானிக்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த இந்தியா ஆர்கானிக் லோகோ, இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்குது இந்தியா ஆர்கானிக், இந்த இந்தியா ஆர்கானிக் லோகோ இருந்தா தான் அந்த ப்ராடக்ட் இஸ் ஆர்கானிக். இப்போ இந்தியா ஆர்கானிக் லோகோ இல்லாம ஆர்கானிக்னு சொல்றாங்கன்னா தட் இஸ் நாட் கரெக்ட், தட் இஸ் நாட் அ கிரெடிபிள் ப்ராடக்ட். அந்த மாதிரி இந்தியா ஆர்கானிக் லோகோ இல்லாம சில சர்டிபிகேஷன் பாடியோட லோகோ இருக்கலாம், அப்போ அது வந்து இன்கன்வர்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப CBs வந்து அலோவ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இயர் இன்கன்வர்ஷனுக்கு வந்துட்டாலே எங்க லோகோவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க ப்ராடக்டை மார்க்கெட்ல, ஆர்கானிக் மார்க்கெட்ல விற்கிறதுக்கு. அந்த
அதனால இன்கன்வர்ஷன்ல வரும்போது அந்த ப்ராடக்ட்டை அவங்க யூஸ் பண்றாங்க, மார்க்கெட் பண்றாங்க. இப்போ கன்ஃபார்ம்ஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த லேபல் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த லீகல் ரூல்ஸ். இப்போ லேபிள் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு. லேபிள் அந்த ஆக்ட் ஒன்று இருக்கு. ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் பெட்டர் பிரைஸ் ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து லேபிளிங் பண்ணாதான் நல்ல பிரைஸ் கிடைக்கும். நல்ல ஒரு நமக்கு வந்து அதுல அஷூரன்ஸ் இருக்கு. எனி ப்ராடக்ட் ஆர்கானிக்னு சொல்றதை விட அது ப்ராப்பர் லேபிளோட இருந்தா தான் நமக்கு வந்து ஆல்வேஸ் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வரும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்போ வந்து அபிடா ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் கால்ட் இ ஆர்கானிக் பஜார். இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டெடிகேட்டட் இ பிளாட்ஃபார்ம் ஃபார் சேல் ஆஃப் சர்டிஃபைட் ஆர்கானிக் ப்ரொடியூஸ். இது ஜாயின்ட் இனிஷியேட்டிவ் வித் எம்எஸ்டிசி அண்ட் அபிடா. இந்த 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இப்போ மார்க்கெட் ஆக்சஸ், டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ் இருக்கு. இது ஆன்லைன்லயும் கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இனி அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்ட்ராங் அண்ட் டைவர்சிஃபைட் ப்ரொடக்ஷன் பேஸ். ட்ரெடிஷனல் ஹெரிட்டேஜ் பாத்தீங்கன்னா ரைஸ், ஸ்பைசஸ், காண்டிமெண்ட்ஸ், ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ், டீ, ஹெர்பல்ஸ். இதுல வந்து நிறைய மார்க்கெட் இருக்கு. சோயாபீன், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், சுகர் அண்ட் ஸ்வீட்னஸ். அடுத்தது பொட்டன்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ். ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அது இப்போ கிரவுண்ட், ஹெர்ப்ஸ், மில்லட்ஸ், அனிமல் ஃபீட், கோகனட், இதெல்லாம் வந்து நல்ல மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. இந்தியா இப்போ வந்து வேர்ல்ட்ல அப்கமிங் மார்க்கெட்ஸ் ஃபார் ஆர்கானிக் ஃபுட்னு சொன்னா இஸ்ரேல் இஸ் அ வெரி பிக் மார்க்கெட், கெய்னிங் மொமெண்டம் இன் இஸ்ரேல், வியட்நாம், லெபனான், சிலி, நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா. இதெல்லாம் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து தே ஹவ் மூவ் டுவர்ட்ஸ் ஆர்கானிக். பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா எல்லாம் டுவர்ட்ஸ் ஆர்கானிக் போய் கம்ப்ளீட்லி தே ஸ்டாப்ட் ஆல், they banned all pesticides and fertilizers within the country. They faced a lot of problems recently, but இருந்தாலும் அவங்க இந்த எல்லா கண்ட்ரியுமே வந்து they are not allowing most of the pesticides, most of the fertilizers and other GMOs. இதெல்லாம் இந்த கண்ட்ரிஸ்குள்ள போக முடியாது, அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. அவங்க வந்து டுவர்ட்ஸ் ஆர்கானிக் போறாங்க. ஆர்கானிக் மார்க்கெட் வந்து ரொம்ப இதா இருக்கு. இப்போ FSSAI ரெகுலேஷன் ஃபார் ரெகுலேட்டிங் டொமஸ்டிக் அண்ட் இம்போர்ட் will boost demand and bilateral equivalence. ஸோ இந்த ரெகுலேஷன் வந்ததுனால இன்னும் கூட நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து மதிப்பு கூடுது வேர்ல்ட் லெவல்ல. நியூ ஸ்கோப் கேட்டகரிஸ், இப்போ நியூ ஸ்கோப் கேட்டகரிஸ் பார்த்தோம்னா லைவ் ஸ்டாக், ஹனி, அக்வாகல்ச்சர், மஷ்ரூம், அனிமல் ஃபீட், சீவீட்ஸ் அண்ட் ஓப்பனிங் நியூ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ். இப்போ அடுத்தது ஆர்கானிக் டெக்ஸ்டைல் அண்ட் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் செக்டர், எ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ரெகுலேட்டட். அதுதான், அதுல வந்து ப்ராப்பர் ரெகுலேஷன் இல்ல, இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. NPOP இஸ் நவ் ஓபன் ஃபார் ஓவர்சீஸ் சர்டிஃபிகேஷன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்போ குளோபல் ஆர்கானிக் ஃபுட் சினரியோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே வந்து அபிடாவோட டேட்டா தான். நான் அபிடா கொடுத்த டேட்டாவை தான் அப்படியே ப்ரெசென்ட் பண்றேன். இதுல குளோபல் ஆர்கானிக் ஃபுட் ட்ரேட் இப்போ பார்த்தோம்னா $97 பில்லியன். இதுல பாத்தீங்கன்னா பல்க் வந்து ஒரு 50% லூஸ் பண்றாங்க ஆர்கானிக்கா, ப்ராப்பர் லேபிளிங் இல்லாம பண்ணுவாங்க. பேக்கேஜ் ஃபுட் அண்ட் பிரிவரேஜ் இது ஒரு 40%. இதுல தட் இஸ் அரௌண்ட் $45 பில்லியன். பேக்கேஜ் ஃபுட் $32 to $34 பில்லியன். இதுல பிவரேஜஸ் தனியா இருக்கு, $4 to $6 பில்லியன். இதுல டெய்ரி செக்டர் வந்து 25% ஆஃப் த மார்க்கெட்டை பண்ணுது. பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி 18%, ரெடி மீல்ஸ் 8%, பேபி ஃபுட் 6%, மீட் அண்ட் சீ ஃபுட் 5%, ப்ராசஸ்ட் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட் 4%. இப்போ கண்ட்ரிஸ் எடுத்தோம்னா USA தான் இன்னைக்கு லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் ஆர்கானிக் ஃபுட் இன் வேர்ல்ட்ல. அவங்க $39 பில்லியன் அவங்க பண்றாங்க. அவங்க மார்க்கெட், US மார்க்கெட் வந்து $39 பில்லியன். அடுத்தது ஜெர்மனி $11.2 பில்லியன். பிரான்ஸ் வந்து 6.7, சைனா 5.5, கனடா 3.6 பில்லியன், UK வந்து 2.9. இதுதான் இன்னைக்கு கூடிய வேர்ல்ட் மார்க்கெட். இட் இஸ் growing. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். இது வந்து அகைன் ஃபுட் சினரியோ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரொம்ப நேரமா நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்றீங்க, ஸ்லைட் ஷோவே வரல. ஸ்லைட் ஷோ வரலையா சார்? கரெக்டா இருக்கு. வருது. யூ கண்டினியூ. வருதுங்களா? வந்துட்டு தான் இருக்கு. கரெக்டா இருக்கு சார், வருது. வரலன்னா சொல்லுங்க சார். I'll share the slides also with you after the thing. You can also see, no problem. Yes. Okay. So global, ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன், ஏன்னா I know the time is limited. Please excuse me for that.
இப்ப குளோபல் ஆர்கானிக் ஃபுட் சினரியோ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னா இப்ப டெய்ரி வந்து வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் சைஸ் வந்து $7,500 மில்லியன். அது வந்து பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரியில 6,000 இருக்கு, ரெடி மீல்ஸ்ல 2,500, பேபி ஃபுட் 2,000, மீட் அண்ட் சீ ஃபுட் 1,500, ஃப்ரோசன் ஃபுட் 1,200, ஸ்நாக்ஸ் 1,200, ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் 1,100, sausages and dressings 1,000, and the fruits and vegetables 1,500, coffee 1,100, non-cola carbonates, அடுத்தது ஹெர்பல் டீ, கிரீன் டீ, பிளாக் டீ, இது எல்லாமே வந்து 200, 280, 240, 200. இது இன்னைக்கு வேர்ல்ட்ல இன்னைக்கு மொமெண்டம் கெயின் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட்டட் கமோடிட்டிஸ் அண்ட் ஷேர் இன் பர்சன்டேஜ். இப்ப இதுல டிஆயில் கேக் அண்ட் மீல் இதுல பாத்தீங்கன்னா குவான்டிட்டி எக்ஸ்போர்ட்டட் பாத்தீங்கன்னா மெட்ரிக் டன்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். 2,73,786 மெட்ரிக் டன்ஸ் வந்து இது போயிருக்கு, எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இத இந்தியன் ருப்பியில பார்த்தோம்னா 1,203 crores ஒர்த். இது யூஎஸ் டாலர் பார்த்தோம்னா $177 million. இது 23% ஆஃப் த டோட்டல் ஷேர் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி வேல்யூ, 45% குவான்டிட்டியில. அடுத்து ஆயில் சீட்ஸ் வந்து அது ஆயில் சீட்ஸே எக்ஸ்போர்ட் ஆகுது. Actually, I am wondering, India வந்து short of oil seeds, we are importing a lot of oil. Organic oil seeds export பண்றோம். ஒரு 28% of the production is exported. 1,70,745 metric tons are exported, oil seeds. Then processed food 2,430 metric tons. இது ஒரு 16% of the value Indian rupeeல. Cereals and millets பார்த்தோம்னா 67,847. இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. இப்ப இது ஒரு 8% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்போர்ட்டட் வேல்யூ தான் இதுக்கு வருது, சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ்க்கு. இன்னைக்கு வேர்ல்டு வைடு மொமெண்டம் நிறைய இருக்கு. அடுத்து பிளான்டேஷன் கிராப், இப்ப கோகனட் அண்ட் அதர் பிளான்டேஷன் கிராப், இதுல ஆக்சுவலி டீ கூட இதுல வரும்னு நினைக்கிறேன். 8,969 மெட்ரிக் டன்ஸ், 8,969 மெட்ரிக் டன்ஸ். இதுவும் ஒரு 8% ஆஃப் த டோட்டல் வேல்யூ ஷேர். டோட்டல் வேல்யூல 8% எக்ஸ்போர்ட்ல. இப்ப அடுத்து ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ், இது ஒரு 6% இருக்கு, 6,784. ட்ரை ஃப்ரூட்ஸ் 3,805 மெட்ரிக் டன்ஸ். சுகர் அண்ட் சுகர் கிராப் ப்ராடக்ட்ஸ் இது 41,126 மெட்ரிக் டன்ஸ் இருக்கு, 4% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்போர்ட் வேல்யூ இருக்கு. அடுத்து மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் 2,759 மெட்ரிக் டன்ஸ் இருக்கு, இதுல 3% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்போர்ட் வேல்யூ. ஃப்ரூட்ஸ், ஜூசஸ், பல்ப்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேட்ஸ் இது 2,196, இதுல 3% ஆஃப் த ஷேர் இருக்கு. இது வந்து டோட்டல் இன்னைக்கு எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய ஷேர். இது 18-19 டேட்டான்னு நினைக்கிறேன். அப்பிடா இது அதுக்கப்புறம் உள்ள டேட்டா எனக்கு கொடுக்கல, அவங்க கொடுத்த டேட்டா தான் இது. இட் இஸ் க்ரோயிங் ஆக்சுவலி. ஆர்கானிக் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா ஒரு 15-16ல இருந்து நல்ல க்ரோத் இருக்கு. அதே நான் பின்னாடி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எக்ஸ்போர்ட்ஸ் மூவிங் ஃப்ரம் கமோடிட்டிஸ் டு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். இப்ப எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா அந்த ப்ராடக்ட்டை டைரக்டா அந்த கமோடிட்டியை எக்ஸ்போர்ட் பண்றதை விட அதை வேல்யூ ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது வந்து நல்ல மொமெண்டம் இருக்கு, அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆயில் சீட்ஸ்ல ஷிஃப்ட் ஃப்ரம் கிரெயின்ஸ் டு டிஆயில் கேக் அண்ட் மீல்ஸ். இப்ப அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுறது மீல்ஸ் அண்ட் கேக்ஸ் தான். அதே மாதிரி இன்க்ரீஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் ஆயில் இட்ஸ் டெரைவேட்டிவ்ஸ். ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் இதுல ஆயில விட ஆயில டெரைவேட்டிவ்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது, லைக் கேக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். சுகர் இஸ் ஃபாஸ்ட் கேச்சிங் அப். சுகர் எக்ஸ்போர்ட்ஸும் வந்து ஃபாஸ்ட் கேச்சிங் அப். இப்போ சுகர் மில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது. இப்போ ரீசன்ட்லி வந்து நல்லா எல்லாம் வந்து நல்ல ஒரு பூம்ல இருக்கு கொஞ்சம். ஃப்ரூட் பல்ப்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரைஸ். ஃப்ரூட் பல்ப்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் ஆன் த ரைஸ். இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்தியா ஆர்கானிக் branded products started landing in western markets. So India Organic brand சொல்றது it is NPOP certified brand. அப்பிடாவோட அந்த லோகோ that is called India Organic logo. So India Organic brand இருந்தாலே அது வந்து இன்னைக்கு வெஸ்டர்ன் மார்க்கெட்ல நல்லா லைக் பண்ணி வாங்குறாங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ரொம்ப அதை விரும்புறாங்க. ஆர்கானிக் டெக்ஸ்டைல்ஸ் ஆஃபர் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
ஸோ இது வந்து இப்போதான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆர்கானிக் டெக்ஸ்டைல்ஸ்ல வேர்ல்டு வைட். நம்ம திருப்பூருக்கெல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் எக்ஸ்போர்ட்க்கு. ஆர்கானிக் டெக்ஸ்டைல் வந்து ப்ரொடக்ஷன், நம்ம வந்து ஆர்கானிக் காட்டன் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகணும். அப்பதான் சர்டிஃபிகேஷனும் நம்ம நிறைய பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். இப்ப குளோபல் மார்க்கெட் பார்த்தோம்னா இந்த $97 பில்லியன் முதல்ல நான் சொல்லியிருந்தேன். இந்த குளோபல் மார்க்கெட்ல முக்கியமான இது வந்து பார்த்தோம்னா யூஎஸ் த டாப் மோஸ்ட் பார்த்தோம்னா அதுதான் பெரிய ஷேர் எடுக்குது. அடுத்தது யூரோப். யூரோப் வந்து ஒரு 35.9% ஆஃப் த டோட்டல் ஷேர். அடுத்தது இது பர்சன்டேஜ் இல்லை, இது பில்லியன் டாலர்ஸ் தான் எல்லாமே. தேர்ட் வந்து சைனா. ஃபோர்த் கனடா, சுவிட்சர்லாந்து அண்ட் அதர்ஸ். இப்போ இதுல பார்த்தோம்னா இந்தியா வந்து நெக்லிஜிபிளா தான் இருக்கு. ஸோ இந்தியா இவ்வளவு பெரிய கண்ட்ரி, இவ்வளவு ரிசோர்சஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வி ஹேவ் அண்ட் ப்ராப்பரா நம்ம வந்து இது வரைக்கும் இந்த மார்க்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கல. அது பாட்டில்நெக்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அது வந்து ஓரளவு எல்லாமே நம்ம இன்னைக்கு சிஸ்டம் ப்ரொடக்ஷன்லயும் சரி, ப்ராசஸிங்லயும் சரி, பேக்கிங், பிராண்டிங் ஆர் வேல்யூ அடிஷன் எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து வி ஹேவ் த பெஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி இன் த வேர்ல்ட். அதுலயும் ஆர்கானிக்கா பண்றதுக்கும் வி ஹேவ். ஸோ நிச்சயமா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இதுல இந்த குளோபல் மார்க்கெட் அப்ளை பண்றதுக்கு. அடுத்த இந்தியன் மார்க்கெட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இதுல எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த யூஎஸ் தான் மேஜர் டெஸ்டினேஷன் ஃபார் எக்ஸ்போர்ட். ஏன்னா தே கன்சியூம் அ லாட் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட். தென் யூரோப்பியன் யூனியன், கனடா அண்ட் அதர்ஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். என்ன கமோடிட்டிஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தோம்னா எசென்ஷியல் ஆயில்ஸ், மெடிசினல் ஹெர்பல் அரோமேட்டிக், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ், fruits, juices, pulps and concentrates, sugar and sugar crop products, cereals and millets, oil seeds, oil, cake and meal. இதுல ஆயில், கேக் அண்ட் மீல் தான் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட். நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். இதுதான் வேர்ல்ட் லெவல்ல பெரிய டிமாண்ட்ல இருக்கு, பெரிய அதிகமா ரெவென்யூ கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். அப்புறம் ஆயில் சீட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட். தேர்ட் இஸ் சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்ப இந்தியாவோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் பார்க்குறோம். இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் சைஸ் வந்து ஒரு 8,000 crore இப்ப இருக்கிற மார்க்கெட் சைஸ். இதுல எக்ஸ்போர்ட் வந்து 5,150 crore. ஆர்கனைஸ்டு டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து 1,500 to 1,850 crore. இதுல ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ஸ் சொல்றது தமிழ்நாட்டுல உழவர் சந்தைகள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு நேம்ல வச்சிருக்காங்க. அதுல வந்து 1,000 crores வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப இதுல growth பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் பார்த்தா லாஸ்ட் 5 years போட்டிருக்காங்க அப் டு 18-19. லாஸ்ட் 18-19ல 49% growth இருந்திருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்ல அதாவது கம்பவுண்ட் ஆவரேஜ் growth ரேட் பார்த்தோம்னா 18 to 25% டொமஸ்டிக் மார்க்கெட் growth ரேட் இருக்கு. இப்ப வந்து ஆர்கானிக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் சப்போர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால there are more people coming into organic production. So the growth வந்து will sustain. இது இன்னும் பெட்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்போர்ட் இஸ் a major driver. A share of export in terms of value 64.37% in value. Actually share of export in quantity பார்த்தோம்னா 24% in quantity. Quantity consumed in domestic market வந்து 7 lakh metric tons. Next please. இப்போ untapped இதுல இருக்கு 12 lakh metric tons. Next please. இதுல கேட்டகரி வைஸ் ப்ரொடக்ஷன் 2018-19 இதுல பார்த்தோம்னா சுகர் கிராப் வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு. அதே தான் ஏற்கனவே சொன்ன அதே ஆர்டர்ல தான் வருது. ஆயில் சீட்ஸ், ஃபைபர் கிராப்ஸ், சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ், பல்சஸ், பிளான்டேஷன், ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ், மெடிசினல் பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஸோ இதுதான் இது ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட். இந்தியாவில் வந்து எந்தெந்த ஸ்டேட் வந்து இதுல ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹையஸ்ட் ஏரியா இதில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் ஆக்சுவலி இந்த இதுல கிராஃப்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மோர் தென் 1/3 ஆஃப் இந்தியா வந்து 1/3 ஆஃப் ஆர்கானிக் ஏரியா இன் இந்தியா இஸ் இன் மத்திய பிரதேஷ்.
அதுக்கு ரீசன் வந்து அவங்க ஃபாரஸ்ட் கலெக்ஷன் நிறைய இருக்கும். வைல்டு கலெக்ஷன் கல்டிவேட்டட் ஏரியா ரொம்ப இருக்காது அப்படிதான் நினைக்கிறேன். 6,74,052 hectares, 6,74,000 hectares வருதுன்னா that is a very high area. அடுத்தது செகண்ட் ஹையஸ்ட் மகாராஷ்டிரா 2,50,934 hectares. மகாராஷ்டிராவும் அதே மாதிரி தான் கொஞ்சம். நெக்ஸ்ட் ராஜஸ்தான் 2,23,991 hectares. அதுக்கு அடுத்தது ஒரிசா 95,739. நெக்ஸ்ட் இஸ் குஜராத் 93,841. அடுத்து கர்நாடகா 83,098 hectares. ஸோ அடுத்து சிக்கிம் இஸ் த ஒன்லி ஸ்டேட் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட். அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அங்க எந்த பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசர் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. நோபடி இஸ் யூசிங் இட். அஃபிஷியலி அன்அஃபிஷியலி அங்க கொண்டு போக முடியாது எதுவுமே. ஸோ அவங்க வந்து 75,799 hectares ஆர்கானிக்கா ப்ரொடக்ஷன் பண்றாங்க. தென் யூபி உத்தரப்பிரதேஷ் 62,848 hectares. தென் உத்தராகண்ட் வந்து 36,658 hectares. தென் மேகாலயா, இதுல தமிழ்நாடு எங்கேயுமே வரல. அடுத்தது தமிழ்நாடு தனியா பார்க்கலாம். அடுத்து ப்ரொடக்ஷன், இது வந்து ஏரியால சொன்னேன். ப்ரொடக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான், மத்திய பிரதேஷ் விட மகாராஷ்டிரா கொஞ்சம் அதிகமா இருக்கு. மகாராஷ்டிரா ஹையஸ்ட் இருக்கு ப்ரொடக்ஷன்ல 8,58,734. தென் comes Rajasthan 1,34,611 metric tons. அதுக்கப்புறம் ஒரிஷால தேர்ட் இஸ் மத்திய பிரதேஷ் வந்து 7,38,877 metric tons மத்திய பிரதேஷ். Next is Karnataka 3,65,848. Then we have UP 1 lakh இல்ல உத்தராகண்ட் அதுக்கு முன்னாடி உத்தராகண்ட் 2,96,000 இல்ல 29,601. அதோட யூபி அதிகமா இருக்கு 1,42,512. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் இன் மெட்ரிக் டன்ஸ். இந்த ஸ்டேட்ல ஏரியா இருக்கக்கூடிய ஸ்டேட்ல வந்து ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு வரல. லைக் மத்திய பிரதேஷ் எல்லாம் வந்து 6,74,000 hectares ஏரியா இருக்கு. ஆனா ப்ரொடக்ஷன் வந்து 7,38,000 தான் இருக்கு. வேற மகாராஷ்டிரா அதோட பாதி தான் இருக்கு, ஏரியால பாதியை விட கம்மியா இருக்கு 50% விட. ஆனா ப்ரொடக்ஷன் மத்திய பிரதேஷோட அதிகமா இருக்கு. ஸோ ஏரியாவுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் there is a lot of a difference because அந்த வைல்ட் கலெக்ஷன் நிறைய ஏரியா கொடுத்துருப்பாங்க ஆர்கானிக்கா, அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் ஐ ஹவ் ஷோன். எஸ்பெஷலி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையில there is a big scope worldwide. இன்னைக்கு there is a movement towards organic by each and every human. பாய்சன் ஃப்ரீயா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. லேண்டையும் வாட்டரையும் என்வாயன்மெண்ட்டையும் நம்ம வந்து பொல்யூட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவே இன்னைக்கு there are people very committed, அவங்க ஸ்பிரிச்சுவலி கமிட்டட். இதுக்காக எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர், எந்த பெஸ்டிசைட்ஸ் ஆர் எனி சிந்தட்டிக் மெட்டீரியல் ஆர் எனி ஜிஎம்ஓ இதை வந்து எந்த கண்டிஷன்லயும் எந்த சிச்சுவேஷன்லயும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமிட்டட் பீப்புள் நிறைய இருக்காங்க. எஸ்பெஷலி இன்னைக்கு நிறைய ப்ராக்டிசஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. ஒரு கல்டிவேஷன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரம் தி பிகினிங் லைக் வீடிங்ல ப்ராப்ளம் இருக்கு. மேனுவல் வீடிங் வந்து வெரி டிஃபிகல்ட். இருந்தாலும் கஷ்டப்பட்டு தேர் டூயிங் இட். தே cannot go for any chemical. லேண்டை வந்து டீக்ரேட் பண்றதுக்கு பீப்புள் ஆர் நாட் ரெடி. இதை வந்து இன்னும் நிறைய நம்ம டீச் பண்ணணும். தெர் இஸ் a lot of education required. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ், நம்ம ஸ்டேட் வந்து இதுல எடுக்காத இனிஷியேட்டிவ் இல்லை. நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க, நிறைய ட்ரைனிங்ஸ் லைக் நம்ம த்ரூ அவர் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஸ்டேட் வைடு வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்குறோம். அவர் நம்ம பிகேவிஒய்னு ஒரு ஸ்கீம் லைக் NMS நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்ல
பராமராகத் கிருஷி விகாஸ் யோஜனான்னு கொண்டு வந்துட்டு நிறைய ஃபார்மர்ஸை வந்து நம்ம குரூப்பா அதுல சேர்த்து தனியா அவங்கள வந்து பிஜிஎஸ் சர்டிபிகேஷனுக்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். அதை கொடுக்கறது வந்து இந்த NCONF சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன். அவங்க இவங்களை பிஜிஎஸ் ரெஜிஸ்டர் பண்ணி, இப்போ பிஜிஎஸ்க்கும் NPOPக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம சொல்லும் போது, இப்போ பிஜிஎஸ் சர்டிபிகேஷன் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலி NPOP இஸ் அ காஸ்ட்லி சர்டிபிகேஷன். பாத்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் அது வந்து எக்ஸ்போர்ட் பேஸ்டா கொண்டு வந்தாங்க. ஸோ த பீப்புள் கேன் ஏர்ன் மணி. அதுல எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தே கெட் அ குட் ப்ராஃபிட். அப்போ NPOP-ல அவங்களுக்கு வந்து there is no problem. They can pay a higher amount as fee for NPOP certification போது அவங்களுக்கு they will not get that profit. அப்பதான் கவர்மெண்ட் அதாவது ஒரு பிஜிஎஸ் இந்தியான்னு ஒரு சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில இருந்தே கொண்டு வந்தாங்க. இதுல ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சிமிலர் தான். இந்த NPOP-யும் பிஜிஎஸ் பாத்தீங்கன்னா சிமிலர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் ஆப்ரேட் பண்றாங்க. பட் ஃபீ ஸ்ட்ரக்சர் NPOP-ல ஹையர். அது வந்து அவங்க அந்த சர்டிபிகேஷன் பாடி கேன் டிசைட் வாட் இஸ் த ஃபீ தே வாண்ட். அவங்களுக்கு பிசினஸ் வந்து இட்ஸ் அ பிரைவேட் பிசினஸ் மாதிரி. ஸோ ஃபார்மர் இஸ் பேயிங், இந்த ஆப்ரேட்டர் இஸ் பேயிங் அண்ட் தேர் கெட்டிங் ஆல் தி பெனிஃபிட்ஸ். இப்போ நிறைய பாடிஸ் பிரைவேட் சர்டிபிகேஷன் பாடிஸ் என்ன பண்றாங்கன்னா தே சர்டிஃபை இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல இங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டிங்க ஹெல்ப் பண்றாங்க. இந்த ட்ரேடர்ஸ் இப்போ வந்து ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய சர்டிபிகேஷன் பாடி இந்தியாலயும் அதே நேம்ல இங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அங்க NOP இருக்கு. NOP-ல நிறைய பையர்ஸ் அங்க நிறைய அவங்க வச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து சர்டிஃபை பண்ணி இங்க இருக்கக்கூடிய செல்லர்ஸ் அவங்களோட லிங்க் பண்ணிடுறாங்க. பண்ணி அப்போ வந்து தே டூ எண்ட் டு எண்ட் ஆப்ரேஷன்ஸ். அது மாதிரி ப்ராசஸ் இன்கம் பண்ணி கொடுக்குறாங்க. அது டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னு, நம்ம ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல ஃபார்மர்ஸ் ஆர் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் ஃபார் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல். இன்புட்ஸ் பொறுத்தவரையில நிறைய ஆர்கானிக் இன்புட்ஸ் இன்னைக்கு வருது. பட் ஆர்கானிக் இன்புட்ஸ் எல்லாம் எவாலுவேட் பண்ணி சர்டிஃபை பண்றது இல்லை. அது வந்து அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இன்புட் அப்ரூவல்னு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. எனி சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி கேன் அப்ரூவ் எனி இன்புட். ஸோ அதுவும் வந்து பேஸ்ட் ஆன் இட்ஸ் அ வாலண்டரி சிஸ்டம். இப்போ ஒரு கம்பெனி அவங்களோட ஆர்கானிக் இன்புட்டை வந்து சர்டிஃபிகேஷன்ல அப்ரூவல் வாங்கி தான் சேல் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. தே கேன் செல் ஆஸ் சச். பட் அப்ரூவ்டு இன்புட்னு சொல்லும்போது இட் கேன் பி யூஸ்ட் விதவுட் எனி பெர்மிஷன் ஃப்ரம் த சர்டிஃபிகேஷன் பாடி. அது ஒரு ஆஃப் ஃபார்ம் இன்புட்டா இருந்தாலும் அந்த இன்புட்டை அவங்க வாங்கி அவங்க ஃபார்ம்ல அவங்க பயன்படுத்தலாம். அதுல வந்து தெர் இஸ் நோ இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி இன்னும் அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இருக்கு, ஹடல்ஸும் இருக்கு. இப்ப பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. TNI-யும் அதுல வந்து நிறைய ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ரோட்டோகால் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் வி நீட் a lot of other things. இப்போ ஆர்கானிக் கிராப் ப்ரொடக்ஷன் கைடுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணோம். ஆர்கானிக் கிராப் ப்ரொடக்ஷன் கைடு வந்து கொடுத்தாங்கன்னா தான் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது எதை ஃபாலோ பண்ணணும், எது வந்து கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு அன்ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கு ஆர்கானிக் டோட்டலி. இதை ரெகுலேட் பண்ண வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கரெக்ட் அண்ட் வாட் இஸ், அதாவது ஒரு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன் வேல்யூ என்ன, அந்த ஆக்சுவல் இன்கிரீடியன்ட் என்ன, இதை பத்தின ஒரு ரியல் இன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட்ல இல்ல. மார்க்கெட் வந்து ரொம்ப இரகுலரா இருக்கு. இதுக்கு ப்ரொடக்ஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இது அதாவது டெஸ்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கணும். லீகல் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கொண்டு வரணும். இப்ப இந்த மார்க்கெட் வந்து எனிதான் ஸ்ட்ரென்தன் ஆகுது. இப்ப கவர்மெண்ட் வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங்னு ஒரு பெரிய கான்செப்டை வந்து டெவலப் பண்றாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆர்கானிக் ஃபார்மிங். நேச்சுரல் ஃபார்மிங் இஸ் அ பியூர் ஃபார்மிங் லைக் with inputs from the farm. Adula we cannot buy anything from outside. You cannot use any permitted input also from outside. So adunala இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய மொமெண்டம் இருக்கு. Farmers can gain this opportunity. நல்ல கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸை யூஸ் பண்ணி they should come up and so I am thankful to all for listening to this presentation. I welcome any query. It is open for discussion now. Thank you Dr. Tompi Silas. உங்களுடைய நிகழ்ச்சிக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் டாம்பி சைலஸ் அவர்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பை NPOP, அதாவது
அங்கக சான்றளிப்பு வழிமுறைகள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம்.